இந்த நாளிலும் நம் மத்தியிலே அவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அன்பு தேவனுடைய ஊழியக்காரி தீர்க்கதரிசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அன்பு பாட்டி, அவங்க பேர் கூட எனக்கு தெரியல, நான் பாட்டினே கூப்பிட்டுட்டேன் அவங்கள. கடந்த நாட்கள் ஆண்டவர் அவங்களோடு ஒரு இணைப்பை கொடுத்தார். எத்தனையோ பெரிய பெரிய தேவ மனுஷர்களோடு இருந்து ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிற ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூடலாம் டிராவல் பண்ணினேன். இயேசு அழைக்கிறார் ஊழியங்களில். இப்படி பெர்க்மான்ஸ் அவங்கெல்லாம் அவங்கள விடவே மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ போ, உனக்கு நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறேன். அப்படி சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை, வயசு 83 வயசு, ஆனால் அவர்கள் பேசுகிறதை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் மிகவும் என்னை பலப்படுத்தினது. சும்மா சொல்லணும்னு சொல்லுகிறது கிடையாது, ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுவார்கள். ஆமென். அதாவது நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிற, கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் ஆலோசனை கொடுக்கிற அன்பு. அவங்கெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது, ஏன்னா மீடியாலெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. பட் அநேக பெரிய பெரிய தேவனுடைய ஊழியர்கள் இவங்களுடைய ஜெபத்தை நாடுகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 83 நான் நேற்று தான் கேட்டேன், பாட்டி கண்ணெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுது. கண்ணாடி போடுவீங்களா? அது ஜஸ்ட் அப்பப்போ போட்டுக்கிடுவேன். அண்டோடைய அவ்வளோ பலமாக இருக்கிற ஒரு அன்பு பாட்டி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு பாட்டியை நம்ம வரவேற்போம். இன்றைக்கு கர்த்தர் இவர்கள் மூலமாய் அரராத்திலே அவருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தட்டும். தேவன் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில கர்த்தருடைய சத்திய வசனத்தை, நீதி வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக பரதேசியாகி என்னை, ஒரு கட்டப்பட்ட கழுதையாக இருந்த என்னை, எப்படி தேவன் அது மேலே ஏறும்போது இந்த கழுதைக்கு மகிமை வந்ததோ அதே போல என்னை கொண்டு வந்து அவருடைய வசனத்தை போதிக்க கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினாலேயோ பக்தியினாலேயோ நம்முடைய நீதியினாலேயோ அல்ல, தேவன் உலகத்தோடத்துக்கு முன்பாக முன்குறித்து நம்மளை அழைத்து வந்து அவருடைய நீதியின் வசனத்தை பகிர்ந்து கொள்ள. நான் பெரிய ஊழியக்காரி இல்லை, உங்களை போல ஒரு தகுதி இல்லாத உலக ஞானமற்றவா தான். ஆனால் அந்த நாளில் பேசி நம்ம அவர் வசனத்தால் மெழுகூட்ட, தைரியப்படுத்த, இந்த உலகத்தில் ஒரு ஜெயத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் சொன்ன வசனத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம எல்லாரும் கவனமாக கேட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த ஜெயத்தை பெற கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோட இடைப்பட்ட வசனம் என்னன்னு சொன்னால், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுகிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இது யாருக்கு செய்தது? எனக்கு செய்வாரா? அதை இப்போ தியானிக்க போகிறோம். அதை தியானிக்க ஆவியான இடைபடும்படி ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் சோதரம் சத்திய வசனத்தில் உள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே, ஒன்றறியாத உமது பாதத்தில் பரதேசியாய் வந்து நிற்கிறேன். அருமையாய் உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் சாராம்சம், அதில் உள்ள மறைபொருளை வெளிப்படுத்தி எப்படி இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீரோ அதை உமது பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்கும்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட மீகா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொன்னார், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேலர் மக்களை
எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு எல்லாரும் தெரியும். நீங்கள் வாசித்திருப்பீங்க, பிரசங்கத்தை சபையில் கேட்டிருப்பீங்க. கொடுமையை அனுபவிச்சாங்க, கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. பார்வோன் கைக்குள்ள ரொம்ப கொடுமையை அனுபவிச்சாங்க. ஏன் அனுபவிச்சாங்கன்னு சொன்னால், அவங்க எகிப்துக்கு வந்தபோது எகிப்தின் மக்களோடு கூட சேர்ந்து அவங்களோட உறவாடி அவங்கள போலவே நடந்து அவங்க தெய்வத்தை பின்பற்றி அழைத்து வந்த தேவனை, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை மறந்து போனாங்க. மறந்து பின்வாங்கி போன உடனே கர்த்தர் அவங்கள விட்டு விலகிட்டார். விலகும் போது அந்நிய ராஜா பார்வோன் என்ன செய்தான்? அடிமையாக நடத்தினான். ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சாங்க. 40 ஆண்டு பயங்கரமாக கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் தாங்கவே முடியல அவங்களால கஷ்டத்தை. அடிமையாக இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ நினைக்காங்க, நம்ம கர்த்தர் எவ்வளோ வல்லமையுள்ளவர், எவ்வளோ மகிமை பொருந்தினவர், அவரை விட்டு பின்வாங்கி இன்னைக்கு அந்நிய ராஜாவுக்கு அடிமையாக போயிட்டோமேனு ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டு கதறுதாங்க. கதறி, ஆண்டவரே நாங்கள் அறியாமல் செஞ்சிட்டோம், அவங்களோடு உறவாடி உண்மை விட்டு அந்நிய தெய்வத்தை பணிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரை மன்னிக்கும் போது மோசையை கொண்டு தேவன் அனுப்பி அந்த பயங்கரமான கஷ்டத்திலிருந்து அநேக அற்புதங்களை செய்து அவங்க கட்டாத வீடையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் தோண்டாத துறவுகளையும் அனுபவிக்க அவர்களை கொண்டு வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு, திரும்பவும் மறுபடி தப்பு செய்தவங்க தான். இன்னும் பாருங்க, நம்ம இவ்வளவு வேதத்தை வாசம் தப்பு செய்தோம் போறோம், சுயத்துக்கு இடம் கொடுத்துறதான் செய்தோம். உலகம் நெருக்கின ஒன்று தள்ளாடி இருந்தோம். ஆனால் ரொம்ப அது ஆழமாக நம்ம இந்த எண்ணத்தை கேட்ட எண்ணத்தை நினச்சிட்டு போனோம்னா அந்த சோதனை நம்மளை தாங்கவே செய்யாது. பாருங்க, கர்த்தர் நம்மளை ஜெயம் கொடுத்து தாங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம தேவனை போல வேற ஒரு தேவன், நம்ம தேவனை போல வேற ஒரு கண்மலை இல்லை. பழக்க கொடுத்துட்டாரு. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பார். ஹல்லேலூயா. என்னோட பகிர்ந்து கொண்டோம், கர்த்தரை துதிக்க தான் வந்திருக்கோம். பாருங்க, அப்போ அவர் பிளக்கப்பட்ட அந்த காயம் மூடி மறைத்து கொள்ளும். எப்போதும் நினைப்பேன், சின்ன கஷ்டம் வந்தாலும் சாதாரணமாக வேலை செஞ்சுக்கிட்டு கூட இருக்கும்போது கூட நினைப்பேன், குத்தப்பட்டு பிளக்கப்பட்டது பாருங்க அந்த காயம், அதில் ஏறி உட்கார்ந்தது போல கற்பனை பண்ணிக்கிடுவேன். ஹல்லேலூயா. ஷகா பாபா, அது மறைத்து கொள்ளுங்க. உலகத்து கஷ்டம் பாடுகளை மறைத்து கொள்ளும். பாடு இல்லாதவங்க யாரும் இல்லை, சோதனையில் அகப்படாதவங்க யாருமே இல்லை. நான் அந்த உலகத்தில் அனுதினம் பாடுகளை அனுபவிச்சிருக்கேன். பிறந்ததுலேருந்து செல்வமாக வளர்க்கப்பட்டவா தான். அதுலலாம் இனி ஈடுபடுத்தவே இல்லை. அவர் பிரிச்சே எடுத்து பல பாடுகளை பட்டேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா அதான் கற்பனை பண்ணிக்கிடுவேன், யாரி உட்கார்ந்தது போல. ஹல்லேலூயா. அது சொல்லிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாருங்க, சர்வவல்லமையுள்ள தேவன் மனுஷனா வந்து தன்னை நமக்கு கொடுத்து மீட்ட போது அவர் காயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிடுதோமா. எவ்வளோ அற்புதம் பாருங்க, எவ்வளோ பெரிய மகிமையின் தேவன், எவ்வளோ பெரிய சாக்கியத்தை நமக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் கலங்குதீங்க, ஏன் தயக்கிங்க? உங்களை அழைச்சனால தான் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து ஒரு பாதத்திலேருந்து ஒரு சபையை வச்சு ஒரு ஊழியக்காரரை வச்சு உங்களை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அந்த 8 மக்களுக்கு மாத்திரம் கூப்பிடும் போது அப்படி செய்யல. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அன்று நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இன்னைக்கும் செய்வேன், எகிப்தியருக்கு செய்தது போல செய்வேன். ஏன் தயக்க, ஏன் வாடுத, ஏன் வேதனைப்படுத, ஏன் தளர்ந்து போன, ஏன் இந்த வாரம் சபைக்கு பிந்தி வந்த, ஏன் இந்த சபைக்கு வர தகச்சி ஜவுமன் என்ன பிரயோஜனம் எண்ணினமா எண்ணி இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, படைத்து சிருஷ்டித்தவ சுவாசத்தை இந்த நாளையும் வந்து இந்த நாளையும் பாருங்க, ஏசு ஏசு சொல்லிக்கிட்டே இருக்க இருதயம், நம்ம துதி சொல்லிக்கிட்டே வருது. அவர் ஒருபோதும் விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றும் அந்த எகிப்தியருக்கு என்ன செய்தாரோ, என்ன அற்புதம் பாருங்க. 10 அற்புதம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. அந்த அற்புதம் இன்று செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தளர்ந்து போகாதங்க. இந்த காலம் உங்களுக்கு தெரியும், பயங்கரமா இருக்கு. சூழ வெள்ளம் வந்து அழிச்சிட்டு போகுது, பூகம்பம் கொள்ள நோயும் வரும் சொன்னார், வருது, திடுக்கிடும் சம்பவம் வருதுன்னு வருது. நியூஸை பார்த்தீங்கன்னா பயங்கரம். வெளியே போனால் வீட்டுக்கு வருது, உறுதி இல்லாத காலங்களில் இருக்கும். வாலிபர்கள்லாம் போதை பொருளில் இருக்காங்க. பெண் பிள்ளைகள், நான் ஒரு நாள் நியூஸை பார்த்தேன், அப்படி கிளாஸை அடிச்சுட்டு குடிக்காங்க. கிளாஸுக்குள்ளே வச்சு காலேஜ் பெண்கள். நான் நினச்சேன், இப்படியே குடிக்காரனாக மாறும்போது எந்த கணவனை வச்சு யாரும் அவளை வச்சு பராமரிப்பா, அவள் பின்னலும் என்ன ஆகும் யோசிக்கலையே. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் தியானிக்க வந்திருக்கணும். பின்னலும் அப்படி பயங்கரமா இருக்கு. அவங்க மாத்திரமா
நாளைக்கு நம்ம சந்ததி இந்த காலேஜுக்குள்ள போகுமே, நம்ம தலைமுறை போகுமே, என்ன இருக்கா யோசிச்சிருக்கோமா? இன்னைக்காவது எப்படியோ நடக்குன்ட்டு பேசாம தானே நம்ம இருக்கோம். அதை கவனிச்சது நம்ம உண்டுமா? நாளைக்கு நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்திகள் அங்கே போகுமே, அதை தற்காக்க நம்ம இந்த எண்ணம் இருக்கா? இந்த வேதத்தை தியானிச்சு நம்மளை கைவிட மாட்டான்னு நினைச்சா, அந்த சோர்ந்து போகாம நீங்க இருந்தா, ஆலயத்திலையும் ஜபத்திலையும் துதியிலையும் முதலிடம் கொடுத்தா நம்ம பிள்ளைகளை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுதார், அன்னைக்கு மாத்திரம் எடுத்துல செய்தேன்னு நினைக்காதுங்க, இன்று உங்களுக்கு அதை நான் செய்வேன். நிறைய பேர் அதை செய்து அவரை நம்பினவங்க செய்து நன்மை பெற்று உண்டு. அதை நான் இப்போ உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் வந்து இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஜெயம் பெற இந்த நல்ல கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனத்தை வரைக்கும் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும். சோதரம் சோதரம் இதில் எழுதப்பட்டிருக்கு எலியாவுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த எலியா இவ்வளவு கிருபை பெற்ற தேவனை விட்டுட்டு இஸ்ரவேலர் பின்தங்கி போறாங்களேன்னு அவருக்கு ஒரு வருத்தம், வேதனை. உடனே அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துட்டு ராஜாவுக்கும் ஜனங்கள் மத்தியில் சொல்லுதாரு, என் வார்த்தை அன்றி இந்த தேசத்துல மழையோ பனியோ பெய்யாது என்று கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தை சொன்னதுலேருந்து மழையும் வரல பனியும் வரல. மழை இல்லாமல் பனி இல்லாமல் எப்படி இருக்கும்? வேதத்தில் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கு 16வது அதிகாரத்தில், கடைசி காலத்தில் உஷ்ணத்தினால் தாய்க்கப்படுவீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அந்த உஷ்ணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் பஞ்சம் வரலாம் ஆரம்பிக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, எப்படியோ இருக்கும். இனி தேசத்தில் சமாதானம் கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் என்னோட, இனி தேசத்தில் சமாதான சந்தோஷத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். வெயில் உஷ்ணம் ஆரம்பிச்சிட்டு அவர் சொன்ன அத்தனையும் நடந்துட்டு சீக்கிரம் வர ஆயத்தமாக இருக்காரு. பாருங்க, அப்படி பனி மழை பெய்யலைன்னா எப்படி இருக்கும் தேசம்? எல்லாம் தண்ணி நீரூட்டெல்லாம் வத்தி போச்சு, செடி கொடிகள்லாம் காய ஆரம்பிச்சிட்டுது, பயிர் பச்செல்லாம் வந்துட்டு. ராஜாவுக்கு ஒரே கோபம், இந்த எலியா சாபம் விட்டுட்டானே, பாவத்தை நினைக்கல, தப்பு செய்ததை நினைக்கல, கர்த்தரை விட்டு விலகுனதை சொல்லல, தப்பு செய்துட்டா பேசிட்டானே, தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு, அவன் சாபம் விட்டுட்டானே, எலியாவை எப்படியாவது பிடிச்சி அவனை கொன்னுடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம், எரிச்சல். அப்படி இருந்த நேரத்தில் கர்த்தர் பேசுதாரு எலியாட்ட, போய் நீ போய் கேரி தாண்டண்டையில் ஒழித்துக்கொள் அப்படி. ஏன்னா அவன் பொல்லாதவே அவன் செய்வான், அவன் மனைவி பயங்கரமானவா, உங்களுக்கு தெரியும் ஏசபேல். அவன் நினைச்சா எல்லாம் செய்வா. நாற்பத்து அப்படி தானே கொன்னா பாருங்க, அப்படிப்பட்ட பொல்லாதவா கர்த்தருக்கு தெரியும். அதனால ஒழிச்சுக்கோன்னு சொன்னார். உடனே இவர் ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாரு. அதை தான் வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் போய் ஒழிச்சு 3 வருஷம் 6 மாதம் இருந்தார்னு வேதத்தில் எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்படி போய் இருக்கும்போது காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்னு எழுதப்பட்டிருக்கு. காகங்கள் வந்து ஒரு காகம் கொண்டு வர்றது யாருக்கும் பசி யாராது, காகங்கள்னு போட்டிருக்கு. நிறைய காகம் வேணுங்க அளவுக்கு அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துதான். காகங்கள் எங்கேயாவது கொண்டு வந்து ஒரு பிஸ்கட் துண்டை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குமா? பாருங்க, நான் வேதம் சொல்லுது, காகங்கள் வந்து இறைச்சியும் கொடுத்துதான் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்துதான். ஹல்லேலூயா. அவன் ஒளித்திருந்தவனுக்கு யாரை கொண்டு போசிக்காரு பாருங்க, காகங்கள் பிடிக்கி திங்குத, மனிதர் கையில இருந்து பிடிக்கி திங்குத. கொஞ்சம் தவறுனா அதை எடுக்கிறதுக்கு பதி போட்டுக்கிட்டு இருக்கும், தப்பி தவறி தெரியாம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நின்னா தூக்கிட்டு ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பறவையை கொண்டு கர்த்தர் போசிச்சாராம். ஏன்னு சொன்னா பக்தி வைராக்கியம், கர்த்தர் செய்த நன்மையை, தேவன் கட்டாத வீடு நட்டாத திராட்சை தோட்டங்களை கொடுத்தவரை மறந்து போச்சே நம்ம ஜனம்.
வேதனையில் துடிச்சு அவருடைய வார்த்தைக்கு என்ன கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுக்க முடியாத ஒரு ஜந்து பறவை பிடிங்கி திங்கத்தை கொண்டு வந்து அவரை இரவும் பகலும் போஷிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை நம்பின அவரை சத்தியத்துக்காக தைரியமா போராடுன அந்த எலியாவுக்கு எப்படி போஷிக்காரு? அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து அதுக்கு கொண்டு வந்து கொடுக்குதான். எங்கேயாவது சரித்திரத்தில் கேள்விப்படுவீங்களா? எங்கேயாவது நடந்ததை பார்த்துருப்பீங்களா? விஞ்ஞானத்தில் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்து காப்பாற்றுகிற கர்த்தர் தான் நம்ம கர்த்தர். அதை தேடி தான் வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலையை போட்டுட்டு வீடை விட்டுட்டு எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களையும் போஷிப்பார், அதிசயமாய் போஷிப்பார். அதான் சொல்லிருந்தாரு, அன்னைக்கு ஏப்தில் அற்புதம் 10 அற்புதத்தை செய்து நடத்தினேனே, அன்றைக்கு கூட என் கிருபை போயிட்டா, அதுக்கு பிறகு யாருக்கும் செய்ய மாட்டேனா? பார், எலியாவை நடத்தினேன். நமக்கு போதிக்காருங்க, நமக்கு அந்த சத்தியத்தை உனக்கு தேர்ந்தெடுக்கிறதாக்காரங்க. எங்கேயோ இருந்து பரதேசி வந்து உங்களோட கூட பேசுகிறேன், வந்து உங்களை வெறுமையாக போக விட மாட்டார். இந்த உலகத்தை பயங்கரம் உங்களையும் உங்கள் சந்ததியை தாக்காமல் இருக்கும். நிச்சயமா நம்பிக்கையோட போங்க, தளண்டு போகாதங்க. நான் எங்கள் சின்ன வயசுல செல்வமாக வளர்க்கப்பட்டவா. என் தாய் கிராமங்களில் வளர்க்கப்பட்டேன். திருநெல்வேலி சொந்த ஊர். வெயில் அடிச்சிடணும்னு சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு மறைவாக போய் ஆலயத்தை பெருக்க, ஆலயத்தில் பாய் போட இருப்பேன் பாருங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த பந்தி பருமானா இலை எடுக்க பிரியப்படுவேன். செல்வமாக வீட்டில் பெருக்குமான்னு அங்கே என்ன தொடப்பம், எங்களுக்கு தொடப்பத்தை கூட பிடுங்கி போட்டுருவாங்க எங்கள் அம்மா. வேலை கல்யாணம் முடித்து குழந்தைகள் பிறகு வரைக்கும் நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இன்னும் எனக்கு குடம் தண்ணி எடுக்க தெரியாது. அப்படி வளர்க்கப்பட்டேன்னா இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு இல்லை. எல்லாம் போயிட்டு பிடிங்கிட்டு தான் இனியும் வெளியே அனுப்புனார். அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே போல் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட நான் என்ன செய்வேன், தெரியாமல் ஓடி போய் பாய் பெருக்க அதில் முதன்மையாக நிற்பேன். அதனால் ஆலயத்துக்கு பணிவிட செய்யதில் முதன்மையாக நான் சென்னை வந்த போது கூட ஒரு சர்ச்சில், அப்போ சர்ச்சு ரொம்ப கிடையாது சென்னையில், ஒரே ஒரு சர்ச்சு தான் நான் வந்த மணலியில் இருந்தது. அதுக்கு பிறகு ஒருத்தர் நான் வந்த பிறகு அதில் என்னைய இப்படி இவங்க புதுசாக திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தி அந்த சபையில் வச்சுருந்தாங்க. சபை தொடங்கிறதுக்கு முன்னால் போய் பெருக்கி பாய் போட்டு கீழே இருந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் சவுண்டு பாக்ஸ் கட்டினேன். இவ்வளோ பெரிய திண்டில் ஏறி பாஸ்டர் உள்ளே வந்துட்டார். சவுண்டு பாக்ஸ் யார் கட்டினான்னாரு. நான் தான் அப்படின்னு. அவருக்கு வருத்தம் வந்துட்டு, பொம்பளை ஏறி கட்டலாம் கேட்டு என்ன நினச்சாலும் தெரியல, முகத்தை சுழிச்சிட்டு போயிட்டார். பணிவிட செய்வேன். அந்த பணிவிட செய்ய போய் தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை என்னை தொட்டதை தவிர உலக ஞானம் எனக்கு கிடையாது. உங்களை போல நான் ஜெபம் பண்ணதே கிடையாதுங்க. உங்களை போல கூட நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தது கிடையாது. பணிவிட செய்வேன் 24 மணி நேரமாக. எண்ணத்தை மாத்திரம் நினைப்பேன். தொட்ட பிறகு தான் தொடக்க முன்னால் வாத்தியாரமாக ராங்கியாக இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட நகையை கலத்த மாட்டேன். பயங்கரமாக ஆடம்பரம் பண்ணுன்னு ரொம்ப வீட்டுக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த காலத்தில். அப்படி சாட்சி சொன்னால் இப்போ நேரம் ஆகிரும். ஐயோ, கொடுத்த மணியை பாராமல் வந்து இருந்துட்டேனே அப்படின்னு பாருங்க. எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஐயா சோதரம்? எனக்காக நிற்கும் பொழுது இருப்பீங்களா? அல்லேலூயா. பாருங்க, நேற்று 2 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சது, காலையில் 4:30 வரைக்கும் முழங்கால நின்று இருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கேன். 83 வயசில் இருந்துட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. அதுக்கு பிறகு பிரயாணம் பண்ணி தூங்கவே இல்லை. நேற்று நைட்டு தான் தூங்கியிருக்கேன். கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மோட இருக்கிறார். அதனால பாருங்க, அந்த இந்த அவ்வளோ தூரம் நான் அந்த பணிவிட செய்ய போய் கர்த்தர் என்னை ஆச்சரியமாக நடத்தி அவரை எண்ணினால, சிந்திச்சனால, பணிவிட செய்தனாலே உங்கள் முன்னாலாம் கொண்டு ஒரு ஊழியம் செய்ய இந்த சத்தியத்தை கொண்டு வந்து பேச வச்சுட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஓடி வந்து அவரை தேடி வந்திருக்கீங்களே, உங்களை சும்மா விடுவாரா? நம்பி வந்துட்டீங்களே, விடுவாரா? வந்து அதனால கேட்கறது மாத்திரமில்லை, கேட்டுட்டு அதே நீங்கள் நம்புங்க, அதை செய்வார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். என் தகப்பனாரெல்லாம் பயங்கர, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவங்க, வாத்திமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க, பயங்கர உபதேசியார், போதிக்கிறவங்க எங்கள் தாத்தா மாமா மாதிரி எல்லாரும். ஆனால் என் தகப்பன் அதில் வளர்க்கப்பட்டார். மிலிட்டரியில் என்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அந்த காலத்தில் 100-150 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் படித்தவங்க ரொம்ப கிடையாது. அவள் படித்து பட்டம் பெற்று மிலிட்டரி போன பிறகு எல்லா வழக்கத்தையும் படித்து, கெட்ட பழக்கத்தை படித்து, வெள்ளைக்காரங்க ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரங்க படித்தவங்களை தேடும்போது எங்கள் அப்பா ரொம்ப படித்ததுனால எதுக்கு எடுத்தாலும் உங்களை கூப்பிட்டு வந்து எந்த மிஷனும் இறங்கினாலும் மிலிட்டரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ரெட்டிப்பான சம்பளம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதில் பழகி குடியும் வெறியும் வேசித்தனமாகி துன்மார்க்கான துஷ்டனான அலைஞ்சி இந்தியாவிலேருந்து வெள்ளைக்காரரை வரட்டும்போது மனைவி பிள்ளைன்னு கூட பாராமல் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. என் தாய் தான் கண்ணீரோடு எங்களை வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்த நான் இன்னும் கூட ஜெபிக்க அனுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா. பைபிள் வாசித்தது கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்த நான்
நம்புனாலே நீ இப்படி நடத்தி உங்கள் முன்னால் சத்தியத்தை சொல்ல வச்சுட்டாரு. ஓடி வந்தவங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர். அருமையான தேவ ஜனமே, உங்களை நடத்துவார். சோதனைக்கு மாத்திரம் தளர்ந்து போகாதங்க. தேவ பணிக்கு மாத்திரம் பிந்தாதங்க. ஆலயத்தில் ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் பிந்திராதங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அனுபவித்து தான் உங்களோட பேசுகிறேனே தவிர பரிசுத்தத்தில் நின்று பெரிய பயபக்தி இருந்தவன் நான் வரல. தேவன் அப்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவுக்கு எப்படி விஞ்ஞானம் கூட போதிக்காது இதை அப்படி கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினவர். உங்களையும் நடத்துவார். அடுத்தபடியாக கர்த்தர் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். நில்லுங்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு நாளிலே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு அடுத்தபடியாக நடத்தி கொண்டு வரும்போது இவர் நடத்தினதை பார்த்து எதிரிகள்லாம் யோசுவாவுக்கு பயந்து நடுங்கி கீழ்பட்டபடியினாலே அங்கே இருக்க கிபியோனியருங்க பக்கத்தில் உள்ள அந்த ஜாதியினர் வந்து என்ன செய்தாங்க? யோசுவா தெய்வத்துக்கு பயந்து அவங்க தெய்வத்தை நம்பி தேசத்தை நல்ல முறையில் ஆண்டு வராரு. அவரை எதிர்த்த ஒரு நாள் நிற்க முடியல, நிலைச்சு நிற்க முடியல. அவ்வளவு நாள் இருக்கனால நம்ம அவருக்கு பகையாக இருக்கக்கூடாது, அவரோட நட்பு கொண்டு அவரோட ஐக்கியமாயிருவோம்னு சொல்லி தங்களுடைய ஜாதியை மறந்து தங்களுடைய இருக்க இடத்த மறந்து போய் சொல்லி நாங்கள் பிழைக்க வந்தோம், தூர இடத்துல இருந்து வந்தோம். உங்களுக்கு தெரியும் அதில் உள்ளது. நாங்கள் ரொம்ப தூரம் வந்ததுனால நாங்கள் கொண்டு வந்த அப்பம் காஞ்சி போச்சு, தண்ணி இல்லாமல் போயிட்டுன்னு வந்து அவர்கிட்ட ஏமாத்துனாங்க. அவர் கர்த்தட்ட கேளாமல் நெசந்தாம்பலுக்கு பாவம் எங்கேயோ இருந்து வந்து நம்மகிட்ட வந்து தஞ்சோன்னு வந்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த கிபியோனியரை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்து அவங்கள தன்னுடைய ஜனங்களோட வச்சிருக்கும் போது கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சு போச்சு இவங்க பக்கத்தில் உள்ள நாடு தான், ஏமாற்றி போய் சொல்லி நம்மளோட ஐக்கியப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆனாலும் தஞ்சோன்னு வந்தவங்களை விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு? இனிமேல் எங்களோட இருந்துக்கோங்க, ஆனால் ஆலயத்துக்கு பணிவிட செய்து விறகு வெட்ட அந்த காரியத்தில் நீங்கள் எங்களோட இருக்கணும்னு சரின்ட்டாங்க. அப்படி இருக்க காலத்தில் மற்ற சூழ இருக்க ராஜாக்கள் என்ன சொன்னாங்க? இந்த யோசுவா கூட இந்த கிபியோனர் சேர்ந்துக்கிட்டாங்க, அடைக்கணமாக போய் அண்டிக்கிட்டாங்க. அவங்க அவருடைய ஆதரவை இவங்க பின்பற்றி போயிட்டாங்க. அதனால கிதியோனியரை இல்லாமல் ஆக்கிடணும். அந்த கிறிஸ்தவங்கிட்ட இப்போ பாருங்க, நம்மகிட்ட யாரும் பேசணும்னு அதானே சொல்லுதாங்க. அந்த கிறிஸ்தவங்கிட்ட ஏன் போனேன்? நீனும் அல்லேலியா போட போறியா? நான் எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, அல்லேலியா போட அவளோட போக போறியா அப்படிம்பாங்க. அப்படி பாருங்க, உண்மையான வழி, சத்தியம் உள்ள வழி, மகிமையின் தேவனை பின்பற்றும் போது பரிகாசம் உண்டு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? திரண்டு நிறைய ராஜாக்கள் வந்து என்ன செய்தாங்க? அந்த கிபியோனர் அடிக்க வரும், அடிச்சே இல்லாமல் ஆக்கிடணும், யோசுவா விட்டு பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிபியோனியர் ஓடி வந்து யோசுவாட்ட கேட்காங்க. அல்லேலூயா, சோதரம். கிபியோனியர் வந்து யோசுவாட்ட கேட்காங்க, சொல்லுதாங்க, என்னைய எல்லாம் 5 ராஜாக்கள் வந்து எங்களை வந்து பகைச்சி உம்மோட சேர்ந்ததுக்காக எங்களை கலகம் பண்ணி எங்களை கொடுமைப்படுத்தி அடிக்க கொலை செய்தணுன்ட்டு வராங்க அப்படின்னு சொன்னபோது அவர் உடனே என்ன செய்தார்? நம்மளை தஞ்சோன்னு வந்தவங்களை விட்டுறக்கூடாது, அடைக்கலம்னு வந்தவங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக அந்த ராஜாக்களை எதிர்த்து சண்டைக்கு போகிறார். சண்டை வேகமாக நடக்கு. சண்டை நடக்கும்போது கர்த்தரும் ஒத்தாசை செய்தார், வானத்திலேருந்து கிரியை செய்தார். உங்களுக்கு தெரியும். நேரம் கடந்து போகுது, இருட்ட ஆரம்பிச்சிட்டு, பகல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டு. அப்போ அவருக்கு ஒரு வேகம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? சூரியன் மறைந்து சந்திரன் வர ஆரம்பிக்கு. அப்போதான் வானத்தை பார்த்து வேகமாக சொல்லுதாரு, யுத்தத்தில் ஜெயம் வரல, அவ்வளோ ராஜாக்களும் நம்மளை கூடியிருக்காங்க, நம்ம இருந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சூரியன் என்ன மறையுது அப்படின்னு வேகமாக பார்த்து தான் சூரியனை பார்த்து சொல்லுதாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயோலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். வேகமாக சொல்லுதாரு, சூரியனே அங்கே நில், சந்திரனே நில், வராத அப்படின்னு சொல்லுதாரு. சொன்ன உடனே அப்படி நின்றுட்டான் பாருங்க. இது சரித்திரத்திலாம் எழுதப்பட்டிருக்குன்னு நான் வாசித்து பார்த்துருக்கேன் புக்கில்.
ஏன்னு சொன்னா சூரியனும் சந்திரனையும் கூட நிப்பாட்டி ஜெயம் வர்றது வரைக்கும் அசை விடாம செஞ்சுட்டாரு யோசுவா. ஹல்லேலூயா. நம்ம செய்வோமா? சர்ச்சுக்கு போறோம், காணிக்கெல்லாம் கொடுத்துருந்தோம், தசமெல்லாம் கொடுத்துருந்தோம். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை வந்துடுது? இருந்தாக்கள் ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான், என்ன செய்தாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்கு, இந்த மாதம் என்ன செய்வோம், அப்படி கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லுதமே தவிர இந்த இதை நினச்சி நம்மளும் செய்வோம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரமாட்டேங்கு. என்ன செய்தாங்க? நிறைய கிறிஸ்தவ கிராமங்களில் பார்த்தா, நீங்கள் டவுன் பக்கம் இருக்கீங்க, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிராமனாலே மந்திரவாதிகளும் சோசியும் குறியில் ரொம்ப ஐக்கியப்பட்டுருவாங்க. உடனே என்கிட்ட கூட வந்து கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்தால் ரொம்ப சோதனையாக இருக்குமாமின்னு வந்து கேட்பாங்க. ரொம்ப கர்த்தரை பின்பற்றினா சோதனையாக இருக்குமாமின்னு வந்து கேட்பாங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன், சோதனை இல்லாத வீடு எது? நல்லா பக்தியாக ஜெபமணி முழங்கால் படி தான் போடுதோம். நம்ம குடும்பங்களில் பிரச்சனை தேவைகள்லாம் இல்லாமல் இருக்கா? இருக்கு. ஆனால் எப்படி தான் போகுதோ தெரியாது பாருங்க. தீர்க்க இந்த யோசுவா கூட வந்த போல் வந்து நின்றுருவார். நான்லாம் ரொம்ப கேட்கவே மாட்டேன். ஒரே ஒரு நாள் சொன்னேன், மழை வருதப்பா, நான் கிராம ஊழியம் தான் நான் செய்தேன், 52 வருஷம் ஊழியம் செய்தேன், மழை ரொம்ப வருது அப்படின்னு ஒரே ஒரு நாள் தெரியாமல் சொல்லிட்டேன். பெய்துக்கிட்டு இந்த மழை அப்படியே நின்றுட்டு பாருங்க. அதுக்கு பிறகு இந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சொல்லவே மாட்டேன். அவ்வளோ பெரிய மகிமையின் தேவனை, அது இல்லை இது இல்லை, சூரியன் மழை வருதுன்னு ஏன் கேட்கவே மாட்டேன். ஆனால் போன இடத்துலலாம் அங்கே மழை பெய்யும், ஒரு இடம் 2 இடம் இல்லை, போய் சொல்லலை, தேவ சன்னிதானத்தில் வந்து சொல்லுதேன், அந்த ஊரில் மழை பெய்யும். இங்கேருந்து இந்த கிராமத்துலேருந்து போவேன், அங்கே போனோன்னு அங்கே நிற்கும். நாங்கள் போன பிறகு வந்தால் அந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் கிராம மக்கள், நீங்கள் திருநெல்வேலி வந்தால் நான் அறிக்கை காமிப்பேன், அந்த கிராமத்து ஆட்கள் சாட்சி, மழையை நிப்பாட்டி எத்தனையோ தடவை கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெயில் அடிச்சது ஒரே ஒரு நாள் சொல்லிட்டேப்பா, வெயில் என்ன வெயில் எனக்கு பிடிக்காது, சிறு வயதுலேருந்து வெயில்னா கொஞ்சம் கஷ்டப்படுவேன். வெயில் அடிக்கேன்னு சொன்னேன். ஒரு வட்ட மேகம் இருந்தது பாருங்க, அந்த மேகத்துக்குள்ளேயே கடந்து போனேன். நான் ரொம்ப பக்தின்னு சொல்லி பொய்யோ பிராடோ சொல்லி உங்களை தைரியப்படுத்த சொல்ல வரல. ஒரு நாள் வந்து இங்கேருந்து ஒரு காலு வெயிலே எனக்கு ஒத்துக்கிறாது, கொஞ்சம் வெயில்னாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் சரீரத்தில். இங்கேருந்து ஒரு 8 அங்கே ஒரு 8 போய் பறந்து போனது போல் ஒரே ஒரு நாள் என் அனுபவத்தில் நான் கண்டிருக்கேங்க. வருத்தப்படுவேன், தவிப்பேன். நான் என் தகப்பன் விட்டார், பாவம் செய்தோம், எனக்கு இவ்வளோ கிருபையா, என் மன இவ்வளோ அன்பா. பைபிள் காலேஜ் படிக்கலைங்க, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் வர்றது வரைக்கும் நான் பைபிள் படிக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, நம்ம தேவன் எவ்வளோ அன்பு பெற்றுக்கொண்டது உங்கள்கிட்ட சொல்லுதேனே தவிர, ஒரு சாட்சியாக தான் சொல்லுதேனே தவிர, நான் இப்படி இருந்தேன், பெரிய பக்தி உள்ளவா, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லலை. ஒரு உதாரணம் கூட சொல்லுதேன். 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணம், அந்த பாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் தெரியும், ஒரு கல்யாணம் தாளையத்தில் பேருக்கும் ஆற்றுல, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ஆற்றுல தாமிரபரணி ஆற்றுல குளிக்க கல்யாண வீட்டுக்காரங்க வேனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குளிச்சுட்டு வெளியே வரோம், இங்கே வேனில் ஏற போகிறோம், பெரிய பெரிய அகலமாக தூத்தல் விழுது, மழை வர ஆரம்பிச்சிட்டு, வேகமாக கையை வைத்து, மழையே அகன்று போ, மழை மேகமே தாளையத்து பக்கமே வரக்கூடாது, கல்யாணம் முடியது வரைக்கும் இந்த பக்கம் மழை வரக்கூடாது, இயேசு நாமத்தில் மேகமே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நின்றுட்டு எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சது. வேனில் ஏறி வந்துட்டோம். கல்யாணம் வீடு முடியாது வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சு மழை வேணும்னு காத்திருக்கோம். கையை வைத்து கற்று சொல்லுதாங்க பாருங்க. அதே போல் காமிக்குதுங்க, கையை வைத்து எங்கள் குடும்பம் முழுதும் அப்படியே மழை நின்றுட்டு சிரிக்க வச்சுட்டு அன்னைக்கு முழுதும் அந்த பேசி தான் அவங்க சமாளிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பயபக்தியில் செஞ்சுட்டேன்னு சொல்லலை, நமக்கு வேணும்னு கேட்ட நம்மளை படைச்சவர் காத்து வருகிற கர்த்தர் அப்படி தாகத்தை வாஞ்சிய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை வருமானார் நீங்களும் செய்யலாங்க, நீங்களும் அதை நடத்தி காமிக்கலாங்க. பட்டம் பெருசு இல்லை, பணம் பெருசு இல்லை, பதவி பெருசு இல்லை, ஒன்றுமே பெருசு இல்லை. கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் சாதிச்சேன், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லுதேன். ஹல்லேலூயா. ஆனால் வேற எதையும் நான் சொல்லலைங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் கூட தலையிட மாட்டேன், ஒரு விஷயத்தில் கூட உலகத்தை ஒரு நாள் எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஒரு துணிமணியில் கூட இது என்னது, இது நைலக்ஸா, இது ஜார்ஜெட்டான்னு எனக்கு தெரியாது. ஆடம்பரமாக இருந்த ஒரு காலத்தில் என் தாய் வருத்தப்பட்டு சொன்னாங்க, பயங்கரமாக பூ வைப்பேன், பூ இல்லாமல் வெளியே போக மாட்டேன். எவ்வளோ பூ இருந்தாலும் கூட தலையில் சைடில் தான் அந்த காலத்தில் பூ வைப்பாங்க, ரோஸும் இலை இல்லாமல் வெளியே போக மாட்டேன். அப்போ என் தாய் சொல்லுவாங்க, வயசான வாலிப வயசில் நம்மளை தலை குனிய வச்சிருவாய்வா
அப்படியே சொல்லுவாங்க, ஒரு பாட்டு படிப்பாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இப்போ நேரம் இல்லை, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் போய் அவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின் பிரயோஜனம் இல்லாத மகளாக தான் இருப்பாங்கம்மாங்க. அப்படி தெருவிலே தான் நிற்பேன், ரொம்ப சிரிப்பேன். இந்த கரையிலேருந்து அந்த கரையில் நீச்சலுக்கு போயிட்டு வந்து கத்துவேன். வீட்டுக்கு வரும் பெரியம்மாட்ட வந்து, அந்த காலத்தில் டீச்சருங்க மாட்டாங்க, அம்மாங்கம்மாங்க, அம்மா உங்கள் மகன் அந்த இடத்துல இருந்து கத்துதான். அந்த காலத்தில் ஒழுக்கமாக இருப்பாங்க 60 வருஷத்துக்கு முன்னால். அதுவும் கிராமம், வில்லேஜில் இருக்கமா, பெண்கள்லாம் ஜாக்கெட்டு போடாத கிராமம். என்னுடைய சாட்சியை தான் நான் உங்களுக்கு வசனத்தோடு சொல்லுதேன். அப்போ எதுக்கும் வருது அந்த சாட்சி, எல்லா இடத்துலையும் ரொம்ப சாட்சி சொல்ல மாட்டேன், இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ அந்த வந்து சொல்ல வருவாங்க எல்லாரும், எஞ்சின் கிணத்துலேருந்து குதிப்பாங்க. பெரிய பெரிய தெப்பக்குளம் உண்டு அந்த கிராமத்தில். நான் எஞ்சின் கிணத்துலேருந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளையெல்லாம் பிறந்த பிறகு கூட எங்கள் கிராமத்தில் மாமியார் வீட்டில் எஞ்சின் கிணத்துலேருந்து குதிச்சுட்டு வந்தேன். அவ்வளோ பேர் வீட்டில் வந்து சிரிக்கும் போது கொஞ்சம் எங்கள் மாமியாருக்கு பயந்தேன். ஆனால் பாருங்கள், ஒன்றும் சொல்லலை அவங்க. அப்படி சேட்டை பண்ணுனேன். எனக்கு நின்று ஃபோட்டோ எடுத்தா இப்படி நிற்பேன் பாருங்க, வாத்தியார் மகா அப்படின்ட்டு. அவ்வளோ மண்ட கர்வமாக இருந்தேன். அப்படி நான் இருந்தேன். தகப்பனை போலே தான் இவ இருப்பான்னு எங்கள் அம்மா திட்டமாக எப்போதும் வீட்டில் சொல்லுவாங்க. அப்பா வழிய சாடையும் ஓச்சாடையும் அப்படி இருக்குது, தகப்பனை போல இருப்பான்னு. ஆனால் காலம் வந்தது, என்னைய ஒரு சிறுமியை நானும் வழியில் நடத்தினார் பாருங்க. நடத்தும் போது தவிச்சேன், கஷ்டப்பட்டேன். கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, நகையெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு ஒரு நிமிஷம் ராத்திரி கூட அது நகையை கலத்த மாட்டேன் பாருங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, கிராமத்து ஆட்கள், தகப்பம் இல்லாமல் வளர்த்தாங்க, நீ இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எகழ்ச்சியாக பேசுனாங்க. எங்கள் ஊர் வழக்கம், கோயில் கொடைக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன். நான் நகை ரொம்ப வாங்க மாட்டாங்க அந்த காலத்தில், வீடும் வயலுங்களும் தான் இருக்குமே தவிர வாங்க மாட்டாங்க. என் நகையை கேட்பாங்க, தாலியோட கூட செயினோட கூட எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன், அது கொடுப்பேன்னாங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, இப்படி வித்துட்டு அலையுதீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க, வருத்தப்பட கழிச்சாங்க. பிறகு நகை குறைஞ்ச பிறகு நம்மகிட்டையும் திரும்ப அவள் கிறிஸ்துமஸ் கேட்க வருவாளோன்னு பயந்ததெல்லாம் பார்த்தேன். கெட்டு போன பிறகு நான் ஏழ்மையை எல்லாரும் பகைப்பாங்க, உங்களுக்கு தெரியும், உலகத்தில் பகைச்சதை பார்த்தேன். அப்போ தான் என்னென்ன கண்ணீர் வந்தது. குடும்பமெல்லாம் ரொம்ப படித்தவங்களும் அவ்வளோ பேரும் படித்தவங்க டீச்சர்ஸ். இப்போ அண்ணம்மா பெரியம்மாவுக்கே 6 ஆணு, அண்ணன்மாரு அண்ணி 5 அண்ணி டீச்சர். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி, என்ன இப்படி போயிட்டு, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் ஒரு நாள் ஜெப கூட்டத்தில் அழுதேன். அழுத போது தான் தேவன் பேசினார் என்னோட பாருங்க. பேசும்போது அவர் சொன்னார், இவ்வளவு ஆடம்பரம் பண்ணினியம்மா, 2 வார்த்தை பேசினார் என்னோட. இவ்வளவு ஆடம்பரம் பண்ணினியம்மா, இது எத்தனை பேருக்கு இடையூறா நீ இருந்திருப்ப அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த கிராமத்து பிள்ளைகள் வாலிபர்கிட்ட தெருவில் சிரிக்கவும் அப்படி ஆடணுன்னு அங்கங்கிருந்து பார்ப்பானுங்க வாலிபனுங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் பொம்பளைகளை பார்த்து அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு நான் பாட்டு அதுக்கும் ஒரு சிரிப்பேன் விழுந்து. இப்பவும் இன்னைக்கும் சின்ன காரியத்துக்கும் சிரிப்பு வந்துடும் எனக்கு, சிரிப்பேன். ஆனால் தப்புங்கிறது எனக்கு உணர்வு இல்லாமல் இருந்தது. வாத்தியார் மகானோன்னு தப்புனேன், அல்லது என்னை விட்டுருக்க மாட்டாங்க, கொன்று இருப்பாங்க அந்த ஊரில். ரொம்ப தப்பு செய்தாலாம் திருநெல்வேலியில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கொன்னுருவாங்க. ஆனால் வாத்தியார் மகா அப்படிங்கிறதுனால கர்த்தர் தப்பிக்க, அவர் சித்தவங்க கொண்டு தப்பிக்க வச்சார். அப்படி செய்வேன், அந்த மாதிரி இருந்தேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், இனிமையா மெதுவா, இவ்வளோ ஆடம்பரம் பண்ணியே, செத்து போனால் கொஞ்சம் நேரத்தில் சரீரம் நாரும், உனக்கு தெரியுமாமான்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு பவுடர் போடுவேன், குளிக்கும் போது 3 தடவை சோப் போடுவேன். இந்த மாதிரி இருந்தது. போட்டு மேலே கணத்துலேருந்து குதிக்குது. அந்த பெண் பிள்ளைகளோடு தான் நான் போவேன், எனக்கு அப்படி இருப்பேன், அந்த மாதிரி இருந்தேன். அப்போது இந்த 2 வார்த்தை எனக்கு இனிமையாக இருந்தது. என் பாவத்தை உணர்த்த ஒன்று கலங்குனேன், தவிச்சு. ஆமாம் தப்பு செஞ்சிட்டோம், ஐயோ ஆமாம் அதாங்கிறதெல்லாம் பையனை பார்க்கும்போது உணர்வு இல்லையேன்னு நினைவு ஆண்டவர் கொடுத்த உடனே பாருங்கள், என் திரைக்கும் பஞ்சாயிற்று. அழல கதற கூட செய்யல, வருத்தம் தான் பட்டேன், பஞ்சாயிட்டு. சந்தோஷம் அடக்க முடியல. ஓடி வந்து எங்கள் பெரியம்மா இயேசு என்னோட பேசினாருன்னு சொன்னேன். அவங்களா தினம் உனக்கு ரிப்போர்ட் வருது, இல்லை உன்னோட பேசுவாரான்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு அவ்வளவுதான். தேவன் நியமித்தபடி அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட எப்படி பேசினாரு. பக்தியாக இருப்பாங்க, அண்ணன்மாரெலாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணுவோன்ட்டாங்க. ஜெபம் பண்ண பாருங்க, கிராமம் அந்த காலத்தில் பரிசுத்தாவியெல்லாம் திருநெல்வேலியில் கிடையாது. ஜெபம் பண்ணும்போது அந்த 2 நாள் சந்தோஷமாக இருந்தது. 3ஆம் நாள் அக்கினி வந்து மேலே இறங்கிட்டு வானத்துலேருந்து, கண்ணு 2லையும் தீயா எரியும், உதட்டிலையும் எரியும், ஆனால் சுடாது. ஆனால் சொல்லலை, ஒரு சந்தோஷம் 2 நாள் இருந்து. 3ஆம் நாள் அந்நிய பாச அடையாளத்தோட ஆவியில் நிரப்பினார். எங்கள் அண்ணியெல்லாம் ஒரு ஓரமாக நிற்காங்க. அப்போ அபிஷேகம் அந்நிய பாசங்கள்லாம் கிடையாது, நாங்கள் சிஎஸ்ஐ பரம்பரை. அதனால அதை பற்றி தெரியாதனால எல்லாரும் சுற்றி நின்னாங்க. தன்னறிவு இல்லாமல் நிரம்பி பாயை சுற்றிலும் கையை விரித்து அந்நிய பாசையில் பேசியிருக்கேன். அந்த பாய் நகட்டினில் இந்த சரீரம் அந்த வட்டமாக தோல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி போயிட்டு. அப்படி இருக்கும்போது
முடிச்ச பிறகு என்ன பிள்ளை நடந்தது? நாங்கள் சிரிக்கேன், சந்தோஷப்படுதே, உடல் பஞ்சா இருக்கு, ஆனால் காலெல்லாம் காந்துது. இப்படி குனிஞ்சு பார்க்க பிறகு அவங்கள பார்த்து சிரிக்கேன். அன்று நிறமுன்னு அபிஷேகம் தான் பாருங்க. என்னை நடத்தி ஜெபிக்காத என்ன, வழி தவறின தகப்பனுக்கு பிறந்த என்ன, அறிந்தும் பிழை செய்த தகப்பனுக்கு பிறந்த என்ன, தேவன் இன்று வரை நடத்தி பெரிய பெரிய சர்ச்சில் உடனே பொங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் வாசிக்காதவா கிராமக்கு 3 மைல் போனால் காட்டுக்குள்ளே வயலுகளுக்குள்ளே போனால் சிஎஸ்சி சர்ச் இருக்கும், பெரிய பெரிய சர்ச் இருக்கும். போய் நடந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தேவன் போதிக்கிறவருங்க, பேசுகிறவருங்க, உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றும் தெரியாத என்ன அபிஷேகத்தை ஒன்று இப்படி இப்போ வந்துட்டேன் பாருங்க. அது போதிக்குது. அதை அறிஞ்ச யோசுவா தான் சொல்றாரு, நாங்கள் யுத்தத்துக்கு நிற்கோம், எங்கள் எதிரிகளுக்கு முன்னால் நிற்கும். சூரியனை நில், சந்திரனை வந்துடாத. நின்றுட்டு சூரியனும் சந்திரனும் ஒரு தேவ மனிதனுக்கு பயந்து நின்றுட்டு, அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று வருமா வராதா, சூரியன் வருமா வராதா, மழை வருமா வராதா, அனுபவிச்சிருக்கேங்க. தகுதி இல்லாத நான் என்ன அப்படி காத்த அன்பு பிள்ளைகளே தேடி வந்துட்டீங்க. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு, தேவைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, சில பிரச்சனையோடு தான் வந்திருப்பீங்க. விட்டுறாதங்க, சாதிச்சு பாருங்க. நம்ம தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்து கொள்வீங்க. அதனால் சூரியன் சந்திரன் இயற்கைகள் ஒன்றும் செய்ய முடியாது. பில்லி ஜெபம் பண்ண போவேன் நிறைய கிறிஸ்தவ வீட்டில், கை வச்சு ஒன்று ஆடிடுவாங்க. சத்துரு பில்லி சூனியன்னு திகைப்பாங்க, வேதனைப்படுவாங்க. ஏன் பில்லி சூனியம் வந்தது? ஜெபம் பண்ணிட்டு வருவேன். எத்தனையோ மந்திரவாதி என்னையை பார்த்து கேட்டிருக்கான், ஏன் வந்தேன்னு. போயிட்டு வந்தோன்னு கிராமம் பாருங்க, காவல் தெய்வம் உண்டு கிராமங்களில். இங்கே உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. பிள்ளைகள் பிறக்க பிள்ளைகள் கூட அந்த காவல் தெய்வம் பேர் தான் விடுவாங்க. ராத்திரியே வந்துடும், வந்து நிற்கும். நான் இப்போ ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், இத்தனை மைல் நடந்து உங்களுக்காக போயிட்டு வந்திருக்கேன். அது வந்து நிற்கி நான் மாட்டேன், பெட்ஷீட்டை எடுத்து மூடிக்கிடுவேன் பாருங்க, பொல்லாதவா. ஆனால் உடனே ஓடிடும். அனுபவிச்சது தாங்க சொல்லுது. தகுதி இல்லாத என்ன, அற்பமான என்ன, இன்னும் கூட உலகம் ரொம்ப தெரியாதுங்க. ஒரு முட்டாள். என்னுடைய சகோதரி ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளோ வயசாயும் இன்னும் உங்களுக்கு உலக ஞானமே தெரியலைன்னு. ஆனால் இந்த ஞானம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அனுபவிச்சு. அன்று எகிப்தியருக்கு செய்த கர்த்தரை பறைசாற்றதுக்காக இந்த அடிமை ஒரு ஆள் இதை 83 வயதுகளில் கர்த்தர் தாங்கி வருகிற சொல்லுகிறேன். இயற்கைகள் அடங்கும், நம்புங்க, விசுவாசிங்க. அது நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. தவிக்கிங்களா? மந்திரவாதிகள் பக்கத்து வீட்டில் பொல்லாதவன் இருக்கான், எதிர்த்து பேசிட்டான், நன்மை செய்தது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிங்களா? வருத்தப்படாதங்க, ஓடி வந்துருங்க, வசனத்தை கேளுங்க. இந்த சர்ச்சில் பேசுறத 1 வாரமும் தியானிங்க. எனக்கு செய்யுங்க. சண்டைலாம் போட்டிருக்கேன், எவ்வளோ நாள் சண்டை போட்டிருக்கேன். சின்ன காரியம் சொன்னாலும் ரோட்டில் போகும்போது எத்தனையோ நாள் பஸ்ஸு ட்ரெயின் அழிஞ்சிக்கிட்டே தானே இருப்பேன். பரிகாசம் பண்ணுதாங்க, இந்த வயசில் கூட பரிகாசம் பண்ணுதாங்க. இப்படி அறைய சொல்லியிருக்கு, இப்படியா போகணும்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது நான் போகும்போது எத்தனை நாள் இடிபட பார்த்துருக்கேன். உடனே சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒன்றும் ரோட்டில் போகலை, ஓரமாக தான் போய்கிட்டு இருக்கேன். இடித்து நாங்கள் விழுந்து செத்து கிடந்தா என்ன உமக்கு தான் பேர் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஊழியக்காரி செத்து போனான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிட்டு அன்புனால சொன்னேன்ப்பா, உங்களுக்கு மேலே இருந்த நேசத்தில் சொல்லுது, உனக்கு ஒரு புத்தம் அப்படின்ட்டு போவேன். அல்லேலூயா. இயேசு கூடயே வராருங்க. சொன்னாரோ சொல்லிலையா, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 41:10 எல்லாருக்கும் தெரியும். பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்து நான் தாங்குவேன். தாங்குவாரா? தாங்க மாட்டாராங்க. சும்மாவா எழுதி வச்சிருக்கு, சும்மாவா பேசுதும், சும்மாவா கேட்கும். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லாங்க கட்டளை நினைக்கும், நீதியின் கருத்தினால் தாங்குவாராம். அதனால சொல்லிட்டே போவேன், சிரிச்சுக்கிட்டே. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட வீட்டில் எனக்கு இதே வேலை தான். கையில் வச்சிருக்கேன் நீரை பிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வேலை பார்க்குது. ஆமாம், எங்கள் பிள்ளைகளுக்கு பேசும்போது சொல்லுவேன், சொல்லுங்கள் வீட்லேயும் வசனத்தையே பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். யார் வந்தால் 3 படி மாவு எடுக்கட்டுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஊட்டிக்கு போயிட்டோம், எங்கள் பாஸ்டர் எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். தண்ணி ஓட போகுது, அதில் பெரிய மீன்கள் ஓடுது. நான் உடனே சொன்னேன், யோனாவை பாருங்கன்னு. என்ன ஊழியக்காரமா, என்னதை சொல்லுதீங்க அப்படின்னு வந்து எட்டி பார்த்தா பெரிய பெரிய மீன். அங்கே போனால் ஊட்டி மலை மேலே பெரிய பெரிய தேன். அந்த தேன் கூட பார்த்து சொன்னேன் பாருங்க, அந்த அவர் பேரை சொல்லி அந்த சொன்னேன் பாருங்க. அப்படி இது வார்த்தைகளை பேசி பாருங்க, வேற பேச்சு வராது, கவலை வராது, திகைப்பு வராது.
அந்த மாதிரி வந்து அந்த நிறைய அந்த வார்த்தைகளை சொல்வேன். என் பெரிய பேத்தி கூட, பாட்டி நீங்கள் வரும்போது இந்த பேதுரு வாங்கிட்டு வாங்க அப்படின்பா, அல்ல யோனா வாங்கிட்டு வாங்கம்பா. அது என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்படி சொல்லு. சேவல், கோழிக்கறி சேவல். அப்படி உடனே பெரிய பேத்திக்கு அதே வழக்கம்தான், அதை பார்த்து வாங்கிட்டு போவோம் பாருங்க அப்படின்ட்டு. அதே போல் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது வீட்டில் இதை தியானிச்சுட்டு போய் அங்கேயும் இதே சொல்லும்போது ஒரு சத்துன்னு வராது, ஒரு கலக்கம் வரும், தேவைகளை திண்டாடுவோம், எப்படி தான் முடிஞ்சதுன்னு தெரியாது. கர்த்தர் அப்படி நடத்துவார். அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு தான் முன்னால் வந்து சொல்ல கர்த்தர் நிறுத்தியிருக்காரு. நான் இல்லை, கர்த்தர் நிறுத்தியிருக்காரு பாருங்க. அப்படி சூரியனும் சந்திரனும் அவருடைய வார்த்தையை கேட்டு நின்னுதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அடுத்தபடி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிருதே. பேசுனா அந்த வாயாடி எதை பேசுதானோ பவுல சொன்ன போல் ஒரு பிரசங்கத்தில் 4 நாள் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு வரும், அந்த தைரியமும் வரும் பாருங்க. அதனால் சாப்பிடாம கிராமங்கள்லாம் அலைஞ்சிருக்கேன். எவ்வளோ, நான் நேற்று கூட 2 நேரம் தான் சோறு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். காலையில் சாப்பிட்டு அப்புறம் நைட்டு தான் அங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். வேலை ஆச்சரியமாக தருவார். அடுத்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்கள். நியாயாதிபதியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20-21. அல்லேலூயா. ஒரு அம்மா பாடுதாங்க, தேவோரால், உங்களுக்கு தெரியும். அவங்க நியாயாதிபதியாக இஸ்ரவேலர் அவங்க நடத்தி கொண்டு வரும்போது பக்கத்தில் உள்ள ராஜா எப்போதும் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுவாங்கல்ல. அப்போ யுத்தம் பண்ணும்போது அந்த ராஜா யுத்தத்துக்கு வந்துட்டார் அந்த நாட்டுக்கு. அவர் வந்து பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள பக்கத்து நாடுகளெல்லாம் ஜெயிச்ச ஒரு ராஜா, கானானிய ராஜா. அவனுடைய சேனாதிபதி பேர் சிசரா. அவருக்கு 900 ரதங்கள் இருந்ததாம். நிறைய யுத்தத்துக்கு போகிற கருவிகள்லாம் அவர்கிட்ட இருந்தது. அவ்வளோ வல்லமுள்ளவங்க, போகிற இடத்தெல்லாம் அடித்து ஜெயம் பெற்றவங்க. இஸ்ரவேலருக்குள்ளேயும் வந்துட்டாங்க. இஸ்ரவேலர்லாம் பயப்படுதாங்க. பயப்படும் போது நியாயாதிபதியாகிய அந்த தெபொராள் சொல்லுதாங்க தன்னுடைய சேனாதிபதியாகிய பாராக்க பார்த்து, பாராக்கே, கர்த்தர் உன்னை போக சொல்லலையா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன், எனக்கு பயம் வந்துட்டு, எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளவு ரதங்கள், அவருக்கு யுத்த தளவாடங்கள்லாம் இருக்குது, அவர்கிட்ட போய் யுத்தம் பண்ண அந்த அம்மா சொல்லுதாங்க அப்படின்ட்டு, நீர் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்ட்டான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் வாரேன், ஆனால் ஜெயம் பெற்ற பிறகு அந்த ஜெயம் உன்னால் வந்துன்னு சொல்லாமல் ஒரு ஸ்திரீனால் வரும். அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. சொல்லிட்டு யுத்தத்துக்கு போனாங்க. ஜெயம் பெற்று வந்த உடனே அதெல்லாம் சொன்னால் இன்னைக்கு முழுதும் ஆயிரும். எப்படி ஜெயம் பெற்று என்னத்துக்காக இந்த பாட்டு பாடினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுதாங்க. ஜெயம் பெற்ற உடனே ஒரு பாட்டு, என்ன பாட்டு பாடுதாங்க? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோ நதி, பூர்வ நதியாகிய கீசோ நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு, யார் எதிரிகளை அடித்து கொண்டு போயிட்டுன்னு பாடுதாங்க. எப்படி பார்த்தீங்களா? வானத்திலிருந்து யுத்தம் வந்தது. நாங்கள் சண்டை போட்டோம், ஜெயித்தோம், எங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து ஜெயம் தந்துட்டாரு, நாங்கள் பராக்கிரமசாலிகள்னு உங்களுக்கு சொல்லலை. எங்கேருந்து யுத்தம் வந்ததான்? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. பாட்டு பாடுதாங்க பாருங்க. நட்சத்திரம் யுத்தம் பண்ணினதுன்னு சொல்லுதாங்க. சொல்லிட்டு 21வது வசனத்துக்கு வரும்போது சொல்லுதாங்க, கீசோ நதி அவர்களை அடித்து கொண்டு போயிட்டு அப்படின்னு பாடுதாங்க. மழை காலம் வரும்போது மேகமாக திரண்டுட்டா நம்ம பார்ப்போம், நட்சத்திரம் காணப்படுது, இன்னைக்கு மழை குறைவா வராது ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம். நட்சத்திரமே இல்லை, இருண்டு போயிருக்கு, இன்னைக்கு நிச்சயமாக மழை வரும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா சொல்லுதாங்க, நட்சத்திரமும் வந்து அங்கே இவங்களோட யுத்தம் பண்ணிச்சா மழையும் வந்துதான். உண்டுமா இது? யாராவது சொல்லுவாங்களா? மழை பெய்துட்டு இருக்குமோ நட்சத்திரம் வானத்தில் உண்டு, நான் பார்த்தேன்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? இயற்கைக்கு அப்பால் பட்டதை செய்கிறவர் தான் நம்ம இயேசுங்க. ஹல்லேலூயா. அவரை தான் தேடி வந்திருக்கோம். மனிதர்கள் அறிந்து முடியாது. அதான் சொன்னார் கர்த்தர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாதுமான பெரிய காரியம் உனக்கு செய்வேன்னு சொல்லலை, பெரிய காரியத்தை இயேசு சொன்னார். யோவான் 14:14 என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதனால சொல்லி, நீர் தானே சொன்னீர் கேட்க சொல்லி, அதான் கேட்கேன் அப்படிங்கிறது பாருங்க.
சும்மா பேச போல சண்டை போடுறது போல போட்டுக்கிட்டெல்லாம் இருப்பேன் சில நேரம். அதெல்லாம் எப்படியெல்லாம் இன்னும் சண்டை போட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீதிமொழிகளில் சாலமோன் எழுதுகிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி நல்லவரை மாத்திரம் இல்லை தீயோரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ யாக்கோபு எழுதுகிறார், என்ன சொல்கிறார், நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்துருக்கு. எப்போதும் நம்ம ஜெபத்துக்கு திறந்துருக்கு, அதான் கேளு கொடுப்பேனாரு. நம்ம கேட்க மாட்டோம், உடனே என்ன செய்தோம், பயப்படுதோம். கிராம மக்கள் உடனே சோசியம் கேட்க போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், சாயங்காலம் இருட்டிட்டுன்னா உங்கள் பின் வாசலை கொஞ்சம் திறக்காதங்க, ஒரு சத்துருவுடைய நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவங்க சத்துரு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே இந்த அம்மா வந்து அப்படின்னு சொல்லி இந்த வாய்கிட்ட போயிருக்காங்க. அவன் ஓதி எது இல்லாமல் கொடுத்துருக்காரு. சர்ச்சில் வந்து சொல்லிட்டாங்க, அம்மா சொன்னாங்க இப்படி சத்துரு நடமாடுது, இருட்டுனா கதவு திறக்காத நாங்கள், அதனால் நாங்கள் இப்போ ரொம்ப இருட்டுனா கதவு சாத்திடுவோம்னு சாட்சி சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சபை இன்னொரு பிள்ளை வந்து ஒரு வாரம் கழித்து சொல்லுது, நீங்கள் சொன்னீங்களா, உடனே பாய்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பாய் ஓதி ஒரு மெழுகுத்திரியை பற்ற வச்சார். இப்படியே போய் 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 அது நகண்டு அந்த வாசலில் போய் நின்று தான் அதில் ஒரு சத்துரு பின்னால் போகுதுன்னு பாய் சொன்னாராம். இயேசு சொன்னதை மறந்துட்டாருங்க, தீர்க்க தரிசனத்தை விட்டுட்டாங்க. இங்கே ஆலயத்தில் வாங்குத பிரசங்கத்தை நிறைய பேர் மறந்துடுவாங்க. இங்கே வீட்டுக்கு போகிறவக்குள்ள மறந்துடும். ஆமாம், இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுனாங்க, நல்லா தான் இருந்தது, என்ன பிரச்சனை வருது, உடனே வேதனைப்பட்டுருதோம். உடனே சத்துரு இதில் ஒன்றும் இல்லை, இன்னும் இதை அப்படின்னு சொல்லி தூண்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதை மறக்கத்தக்க கவலை இன்னும் கொஞ்சம் கொடுப்பான். நம்ம எவ்வளோ கவலைப்படுதோமோ பின்னாலும் வந்துடுவான் பாருங்க. வேதம் சொல்லுதே, வேதம் சொல்லுதுக்கு அத்தாட்சி, நம்ம கற்பனையில் சொல்லலை. சத்துரு எவனே விழுங்கலாம், கடிச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிவிக்கணும், வேதத்தில் எழுதியிருக்குங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும். பொல்லாதவங்களை அது பின்பற்றவே செய்யாது. 73ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்போது திரும்ப திரும்ப வாசிப்பேன். அதில் சொல்லுது, பொல்லாதவங்க தப்பு செய்யும்போது அதில் அந்த தப்புக்காக அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க நினச்செல்லாம் கிடைக்க எண்ணுதெல்லாம் வாய்க்கி. நானும் கொஞ்சம் திகைச்சேன். ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து வரும்போது பார்த்தா பொல்லாதவன் அவ்வளோ செழிப்பாக இருந்தவன், நான் செய்யலாம் வாய்க்குன்னவே இல்லாமல் போயிட்டான். அல்லேலூயா. நல்ல வேளை நான் தப்புனேன், நல்ல வேளை தப்புனேன். பாருங்க, ருசிச்சாதான் அப்படி சொல்ல தெரியுங்க தப்புனேன்னு. உலகத்துக்கு எனக்கு தொடர்பே இல்லை. உலகம் சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாதுங்க. நேசித்து அன்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய என் மகன் கூட 4 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனான். நம்பியிருந்தேன், ரொம்ப நம்பியிருந்தேன் என்னை தூக்கி போட்டுருவான். ஏன்னா இங்கே சிஎஸ்ஐ குடும்பம், பரம்பரை சிஎஸ்ஐ குடும்பம். எங்கள் அண்ணி இறந்தப்போ, எங்கள் அண்ணன் இறந்த அன்னைக்கெல்லாம் எங்கள் அக்கா டீச்சர், பெரிய அக்கா டீச்சர் மாலை ஒரு பிக்கப் வேன் நிறைய வந்திருந்தது. பாட்டு பாடி துதிக்காங்க, ஆலயத்துக்குள்ளே பாடி போயிருக்கு, அவ்வளவு இது. அப்போ நான் சோதர ஜபத்தானே சொல்லிட்டு, நான் இறந்தாலும் இதை கொண்டு வந்துடாதங்க இந்த மாலைன்னு சொல்லிட்டு என் மகன்கிட்டையும் சொன்னேன், அம்மா இறந்தா ஒயிட்டில் நீ அடக்கம் பண்ணணுடா, என் கழுத்துலேயும் மாலை போடக்கூடாது, என் பெட்டிலையும் நீ மாலை போடக்கூடாது. எங்கள் அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணும்போது, ஏன்னா அவ்வளோவன் டீச்சரு சிஎஸ்ஐக்காரங்களே வரும்போது, அம்மா இவ்வளோ நேரம் இறந்துட்டாங்க, இவ்வளோ நேரம் அடக்கம், மாலை கொண்டு வந்துடாதங்க, அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னது அப்படியே எது சொல்லுதனும் எதை விரும்புதனும் அப்படியே நிறைவேற்றுவான் என் மகன். அதனால நான் சொல்லிடுடான்னே. அதை முழுதுமாக நம்பியிருந்தேன். என் மகன் ஒயிட்டோடு என்னை அடக்கம் பண்ணுவான். ஏன்னா தீர்க்கதரிசிங்க, எங்கள் அம்மா நல்லா வச்சுருந்தாங்க, என்னை அப்படியே வச்சுருப்போம், வெளியே கூட போக விட மாட்டான். ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஃபோன் பண்ணுங்கம்மா, அம்மா வந்து வண்டியில் பைக்கில் வச்சு கொண்டு வந்துடுவான். தப்பி தவிர கொஞ்சம் மகனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வந்தால், ஏமா நடந்து வந்தீங்க அப்படிமா, இவ்வளோ பெரிய பக்கெட், சின்ன பக்கெட்டில் தண்ணி தூக்க விட மாட்டான், ஏன் தூக்குதீங்க சொன்னான் என்னைய அப்படி. எங்கள் மகன் என்னை விட்டு போன பிறகு எப்படி இருக்கும், எனக்கு ஆசை அதெல்லாம் கூட இல்லை, என்னை அடக்கம் பண்ணதில் தான் ஆசைப்பட்டேங்க. என்னை கர்த்தர் முதல் நாள் கரம் பிடிச்சி சுற்றி வந்து என்னை விட்டுட்டு போனார். தரிசனம் நிறைய கண்டிருக்கேன், அதனால சொல்லுதேன். அதனால கரம் பிடிச்ச அந்த கர்த்தருக்கு இந்த ஒயிட்டோட போனோம், அந்த மாலைலாம் போடக்கூடாது. அந்த மாலைக்கும் நிறையா சொல்லியிருக்காரு, நான் பூ வச்சதுக்கும் நல்லா சொல்லியிருக்காரு, சொல்ல தான் நேரம் இல்லை பாருங்க. அப்போ அதனால நான் போட்டுறக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அவன் போயிட்டான்னு துடிச்சேன், தவிச்சேன், எதுக்கு அடக்கம் பண்ணதுக்கு தான். அவ்வளோ நல்ல மகன். ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னே, போக மாட்டேன். என் மகனே போயிட்டான், வயசும் ரொம்ப கடந்து போயிட்டு 80 வயசு ஆயிட்டு, இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஒரு பாஸ்டர் வந்து புளியந்தோப்புலேருந்து, அம்மா அந்த வாரம் சர்ச்சில் செய்தி கொடுக்க வாங்க, நான் மாட்டேனே. தேவன் என் மகனை அனுப்பிட்டார். அனுப்பி அவன் சொன்னார், அதுக்கும் போக மாட்டேன்னு. 1 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். பார்த்தேன், நம்ம தேவன் எவ்வளோ அன்புள்ளவர்,
தகுதி இல்லாத நம்மளை எடுத்திருந்தோம், மகனுக்கு பறி கொடுக்க திகைச்சிட்டோமே, போவோம் கடைசி வரைக்கும். இந்த 83 வயசுலையும் 30 நிமிஷம் நடந்தால் தான் பஸ்ஸு ட்ரெயின் போகணும். கிராமத்துக்குள்ளே இருக்கேன், நடந்து போகிறேங்க. பார்க்க இந்த கிராமமாக அலையும் போது அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது. கீழே விழுந்து சாக்கடைக்குள்ளெல்லாம் விழுந்திருக்கேன், கரண்டில் விழுந்திருக்கேன். இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். இப்போ வலிக்காது, இன்னும் எத்தனை மணி நேரம்னா வலிக்காது. நீங்கள் நல்லா வேணா பாருங்கள், வலிக்கவே இல்லை. ஆனால் நடக்கும்போது வலிக்கும். நடக்க முடியாமல் 30 மைல் நடந்து பரதேசியாக அலைஞ்சு கொண்டு இருக்கேன். போன மாதம் 8 நாள் மீட்டிங் திருநெல்வேலி போயிருந்தேன். மோகன் சிலாசஸ் நடத்ததில் 8 நாளும் கெஞ்சினேன். என்ன கெஞ்சினேன் தெரியுமா? எனக்கு ஆத்துமா தாரும். தேசம் அழியுதுங்க, சூழ தண்ணி வெள்ளத்தில் போகிறாங்க, பயங்கரமாக இருக்குது. 3 கிராமம் மணலுக்குள்ளே போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா? நியூஸ் பார்த்துருப்பீங்களே. நம்ம ஊருக்குள்ளே வரலையே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலையே, இங்கே அந்த வெள்ளம் வரலையே, இந்த சேதம் நமக்கு இல்லையே. ஏன்? நம்ம புண்ணியம் செய்ததுனாலயா? கர்த்தர் பாருங்க நம்மளை நேசிக்கிறனால. அங்கே வந்தது நிலநடுக்கம் வரும், பூமி எதிர்ச்சி வரும்னாரு. பாகிஸ்தான்லாம் அடிக்கடி வருதே, இங்கே வரலையே. நேசிக்காருங்க, விட்டுறாமல் பிடிச்சிக்கிட்டா வருகைக்கு சீக்கிரம் போயிடுவோம். அல்லது இந்த அங்கே வர புகம் இங்கேயும் வரும், எப்போ வரும்னே தெரியாது. பயங்கரத்துக்குள்ளே இருக்கும். அருவாக்கம்போட வாலிபர்கள் நடக்காங்க, வீட்டை பூட்டிட்டு வெளியே போக முடியல, பயங்கரம் நடக்க. அதில் தான் இருக்கும். காக்க வல்ல தேவன், சூரியனின் சந்திரன் நிப்பாட்டினவர், வானத்தின் நட்சத்திரத்தையும் மழையும் ஒன்று போல அனுப்பி விடுவித்த தேவன் நம்மளோட இருக்கார். அந்த அம்மா பாட்டு பாடும்போது இன்னும் ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஒரு வசனத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த யுத்தம் வந்தது, எதுக்காக இந்த யுத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி பாடும்போது, இஸ்ரவேலின் பரிசுத்தரை விட்டுட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலின் 10,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ அப்படின்னு பாடுதாங்க. ஈட்டியும் கேடகத்தையும் வச்சுட்டா யுத்தத்துக்கு போனோம். ஏன் யுத்தம் வந்தது? இஸ்ரவேலின் தேவனை விட்டு நூதன தேவதைகள் பாருங்க, அதை தேட போய் தான் அந்த யுத்தம் வந்ததுன்னு சொல்லுதாங்க. கர்த்தரை விட்டுட்டு மாறக்கூடாதுங்க, வேற ஒரு வழி இல்லைங்க, வேற ஒரு தேர்தல் கொடுக்கக்கூடிய அடைக்கலம் இல்லை. அதான் கர்த்தருடைய நாம் பலத்த துருகம். நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பான். வேதம் சொன்னபடி பிளக்கப்பட்டு அரவணைக்கிற ஒரு ஓட்டை, ஒரு துவாரம், ஒரு அடைக்கலம் ஒரு கண்மலை இருக்குது. நினச்சி பாருங்க, அது தாங்கி கொள்ளுங்க. தாங்க போய் தான் 23 வயசு வரைக்கும். போன வாரம் ஒருத்தர் சொல்லுதாங்க, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தாங்கிக்கிட்டு வராற, ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு தெலுங்குக்காரங்க சொன்னாங்க, ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இனிப்பை தவிர மிச்சர் சாப்பிட மாட்டேன், சேவு சாப்பிட மாட்டேன், கிளிமுக்கு மாம்பழம் சாப்பிட மாட்டேன். சின்ன வயதுலேருந்து அனுபவம். கிராக்கியாக பக்தியாக வந்துட்டேன்னு இல்லை, சின்ன வயதுலேருந்து எங்கள் அம்மா அப்படி வளர்த்தது. இனிப்பாக தான் சாப்பிடுவேன். திருவள்ளுவர் இருக்கும்போது அல்வா அடிக்கடி சாப்பிடுவேன், வாரத்துக்கு 2-3 நாள் சாப்பிடுவேன். இன்று வரை அந்த சுகரை கொடுக்காம, சுகர்லாம் அனுமதிக்காமல் கர்த்தர் ஆச்சரியமாக காக்காருன்னா கிருபை. பிடிச்சு கொண்டனால, போராடனால, சண்டை போடுறதுனால. ஏன் விட்டீங்க, பேச விட்டீங்க, ரொம்ப பேசிட்டு போகிறாங்க, அவங்க கேட்கணுமா, நீ அனுமதி கொடுக்க போய் தானே அப்படின்னு கேட்பேன். பாருங்க, அந்த உறவு அவரோட ஐக்கியமாக தான் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறையப்படாது. கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும். அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவோம். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, கேட்குறது மாத்திரம் இல்லை, வானத்தில் நட்சத்திரமும் வந்துதான், கீசனுக்கு புறப்பட்டு வந்துதான். பெரிய வீரன் இப்படி ரதத்தை ஓட்டிக்கிட்டு போனான். வெள்ளம் மழையினால பெருகி ஓடி யுத்தம் பண்ணது இடத்துக்குள்ளதான் தண்ணி வந்துட்டு. தண்ணி வந்தா என்ன ஆகும், தர சேராயிட்டு, சகதி ஆயிட்டு. அந்த ரதம் போக முடியல. அந்த ரோர் வந்து அப்படியே சகதிக்குள்ள பூந்துக்கிட்டு. அவன் பெரிய வீரன் தான், திறமையானவன் தான், எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சவன் தான். ரதம் நகலை விடலை. என்ன செய்வான், பயந்து ஓடுதான். ஒரு பொம்மை ஓடுதான். அந்த ஊருக்குள்ள ஒரு பெண் ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க மோசேயின் வம்சத்தை சேர்ந்தவங்க, இஸ்ரவேலர் அல்ல, பிழைக்க வந்தவங்க. அந்த ஊரில் நெசவு செய்தவங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கும் இவனுக்கும் சிசராவுக்கும் ஒரு தொடர்பு, ஐக்கியம், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவங்ககிட்ட ஓடி போயிடும்னு ஓடி வந்து குடிசைக்குள்ளே வந்து நுழைஞ்சான். அந்த அம்மா இஸ்ரவேலுக்குள்ளே வந்த பிறகு இஸ்ரவேல் அறியாத அந்த தேவனையும் இஸ்ரவேலையும் பார்த்து, இப்படி ஒரு தெய்வமா, இப்படி காக்க வல்லவரா, அவங்க தெய்வம் விசேஷமாக இருக்கே, அது உண்மையான தெய்வம் தான் நம்பியிருந்தாங்க, இருந்திருக்காங்க. இருக்க போய் இப்படிப்பட்டவங்கிட்ட வந்து இவன் சண்டைக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு வரும்போது ஓடி வந்து வாரும்
வாரம் உள்ளே வாருங்காரு. போனோடனே தண்ணி வேணுங்க, தாகம் யுத்தத்தில் சண்டை போட்ட அந்த வீரே. உடனே மோர் கொடுத்தாங்க. இல்லை பால்னு போட்டுருக்கு மோர், பால் கொடுக்க மாட்டாங்க தாகம் உள்ளவங்களுக்கு, மோர் தான் கொடுத்து குடிச்சிட்டு களைப்பு தாங்க முடியல, படுத்துக்கிட்டோம். படுத்த உடனே பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டாங்க. நல்ல வேலை வந்துட்டோன்ட்டு, யாரும் வந்தாங்க நாங்கள் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு நல்லா தூங்கிட்டோம். உடனே இந்த அம்மா போய் பாவு ஆணி, அந்த தரையில் ஆணி இவ்வளோ பெருசு இருக்குல்ல நீளமாக கொண்டு வந்தாங்க, சுற்றியும் எடுத்தாங்க. ஒரே அடி இங்கேருந்து அடித்து அப்படி தரையில் அடிச்சுட்டாங்க. ஒரு உண்மை உள்ள தெய்வத்தை நம்பின ஜனங்களை, அவரை பின்பற்றின ஜனங்களை அறியாமல் தன்னுடைய பலத்தை வச்சுட்டு சண்டைக்கு வந்துட்டானே, இவனை விடவா? அந்த அம்மாவுக்கு எண்ணத்தை பாருங்கள். கர்த்தர் அறியாதவங்களுக்கு, இன்றைக்கும் கர்த்தர் அறியாதவங்க தான் நிறையா இருக்காங்க. மத்திய 21 அதிகாரத்தில் இயேசு சொன்னார், வசனத்தை எடுக்க நேரம் இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கு, மணி ஓடுது பாருங்க, நேரம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த அப்போ என்ன செய்தாங்க, ஆண்டவர் சொல்லுதாரு, எல்லாரையும் பார்த்து சீசரும் நிற்கும்போது கடைசி காலத்தில் ஆயக்காரும் வேசிகளோ உங்களுக்கு முன்னால் முந்திக் கொள்வார்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! எவ்வளவு வருத்தமான வார்த்தை பாருங்க. கடைசி காலத்தில் ஆயக்காரும் வேசிகளும் முந்திடுவாங்க நம்மளை பார்த்து. அப்போ நம்ம எவ்வளோ பிந்தி இருக்கோம். இந்த அம்மா சொன்னாங்களே நூதன தேவதைகளை தேடினாங்க, அப்படிதான் இருக்கோங்க. வசனத்தை கேட்டோம் சோர்ந்து போகிறோம், தள்ளாடுதோம், வருத்தப்படுதோம், சண்டைக்கு வீட்டில் முந்திக்கிடுதோம், அடிப்படியில் வாய் தாராளமாக பேசப்படுது. அப்படியெல்லாம் இருக்கு. ஏன்? வசனத்தை மறந்துடுதோம், அவர் விட்டு கொடுக்க மாட்டோங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உணர்ச்சியே இருக்கக்கூடாதுங்க. எத்தனை பேர் இனிமேல் இந்த ஊருக்குள்ளே வந்தால் உன்னைய விடுதலை புலிகளை சுட்ட போல சுட்டுருவேன்னா, ஒரு கிராமத்துக்கு போகும்போது இந்த முண்டைச்சிகளை விட்டது யாருன்னா நல்லா சிரித்தேன், சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பெரிய கிரீடம் இருக்கேன், அதை பெற்றுக்கொள்ளணுமே. அவர் சிலுவை சுமந்ததுனால தானே ஜெயம் கொண்டாரு. நமக்கு சந்தோஷம். கிழிச்சி டிராக்ஸை கையில் கொடுத்து பெருமா அடிச்சுட்டு இனிமேல் எங்கள் தெருவுக்கு வரக்கூடாதுன்னா சிரித்தேன். அங்கே ஒரு ஆத்மா இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த கிராமத்தையே சந்திச்சு அந்த வீட்டில் வச்சு ஜெபம் நடத்தி ஒரு ஊழியக்காரர் வச்சுருக்கேன். எனக்கு பெரிய சபை நடத்துக்கு. ஹல்லேலூயா! நின்ற அவமானம்னா கலங்கிடுதோம். பைபிள் தூக்க வெக்க எத்தனை பேர் கிறிஸ்தவுக்கு வெக்கப்படுதாங்க தெரியுமா? தெருவில் வச்சு நானும் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் கையிலே பைபிளை வச்சுக்கிடுவேன். இப்படி ரெண்டாக விரித்து அந்த டிக்கெட்டு பஸ்ஸில் கொடுக்கும்போது வேணும்னு கிறிஸ்தவான்னு தெரியட்டும்னு விரிச்சுக்கிட்டு அதில் அப்படி வைக்கிறது போல் வச்சு காமிச்சு கிறிஸ்தவான்னு தெரியட்டும்னு அலைவேன். அப்படி இருப்பேன். பாருங்கள், இந்த சத்தியத்தை சுமக்க அவர் ரத்தம் நமக்கு உதவி செஞ்சுருக்கு. பவுல் எழுதுகிறார், கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை சோதரியுங்கள். கிரயமாய் கொல்லப்பட்டிருக்க அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்துருக்காரு. மனுஷருக்கு பயப்படாதீர்கள். ஏன் மந்திரவாதிக்கு பயப்படணும்? ஏன் கஷ்டத்துக்கு பயப்படணும்? பணம் இல்லைன்னு ஏன் கஷ்டப்படுதோம்? பிள்ளைகளுக்கு கெட்டு போத பேசுதுன்னு ஏன் கஷ்டப்படுதோம்? கண்டிச்சு வளங்க. பரம நாள் அடி அவன் சாகான்னு சொல்லியிருக்கு. பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும். இப்படி இருக்குன்னு சொல்லணும். செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு பேசாமல் இருந்துட்டு வேலையை பார்க்குது. செல்ஃபோனை கொடுத்துட்டு கிறிஸ்தவ வீட்டில் எத்தனை வீட்டில் நாடகம், சினிமா, எவ்வளோ அருவருப்பான நாடகக்காரருடைய சரித்திரம்னா உங்களுக்கு தெரியும். என்னென்னு பேப்பரில் வாசித்துருப்பீங்க. இங்கே பைபிள் எழுதியிருக்கு நூதன தேவதைகளை. நூதனமான வழிக்கு போகிற கிறிஸ்தவங்க நிறையா அபிஷேகம் பெற்ற பிறகு கூட இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப கண்டிப்பேன். சபையில் சொல்லுவேன். ஒரு நாள் ஒருத்தர் சொல்லுதா, நீங்கள் முன்னால் நல்லா பேசுவீங்க, இப்போ கொஞ்சம் கண்டிக்கிங்க, அதனால தான் கூப்பிட வர மாட்டேங்க. அங்கே எப்படி பாருங்கள், கண்டிக்கக்கூடாது. சிரிச்சிட்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ரத்தத்தை கொடுத்து சம்பாத்தியம் பண்ணி கிரயமாக நம்மளை கொண்ட பிறகு அதுக்கு மாத்திரம் சந்தோஷப்பட்டு பிரியப்படுதுமே. அவருக்கு கொடுத்த ரத்தத்தை கொடுத்தவருக்கு பதில் செய்தோமா? செய்ய மாட்டோம். செஞ்சோன்னா தூக்கி சுமம் பாருங்க. வானத்திலேருந்து நட்சத்திரமும் வரும், மழையும் வரும் நம்மளை காப்பாற்ற. எங்கேயாவது சரித்திரத்தில் உண்டா? எங்கேயாவது இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாராவது ஆமாம் மழை பெய்யும் போது நான் நட்சத்திரத்தை பார்த்தது உண்டுன்னு ஒருத்தர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இல்லைங்க, நம்ம இயேசு அதிசயங்களை செய்கிறவர். அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரம் செய்யலை, நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 உதாரணங்களை நான் சொல்லிட்டேன். இந்த பக்தர்கள்லாம் அப்படி தேடினாங்க, அந்த அம்மா பாடினாங்க பாருங்க. அப்படிதான் இஸ்ரவேலரை காத்து தேவன் தான். அவரை நம்பி வந்துட்டீங்க, அவரை தேடி வந்துட்டீங்க. இந்த வசனத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பரதேசிய ஞானமற்றவளை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டார். நானும் இப்படி சிலதை நிறைய அனுபவிச்சுட்டேன். 1 2 சொல்லிட்டேன். அதனால் பாருங்கள், பிடிச்சிக்கொள்ளும். அந்த தேவன் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இப்படி போதிக்க நீ முன்ன வைத்தவர் உங்களையும் போதிக்க வைக்க மாட்டாரா? வைப்பார். கஷ்டங்களை நினைக்க வேண்டாம், சோதனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பதறி பேச வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். எத்தனையோ கஷ்டப்படுத்தினவங்கள மறுபடியும் போய் பேசிக்கிட்டு பாருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளை வச்சு எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்க ஒரு நாள் லேசாக டம்முன்னு இந்த அவங்க வீட்டில் வேலை பார்க்கும்போது ஓடு உடஞ்சி போச்சு. போய் சொன்னதுக்கு மறுநாள் இவ்வளோ குங்குமத்தை என் வீட்டுக்குள்ளே போட்டாங்க. அங்கே இருந்த அந்த பொண்ணு
நான் உடனே நிறைய செத்தைகளை குப்பைகளை போட்டு அதில் தீயை கொளுத்திட்டேன். மறுநாள் வேணும்னே போய் நல்லா இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகளை காணோம், காலேஜ் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் செய்யாதுங்க, மந்திரவாதம்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு குரோதமாக உருவாக்கப்பட எந்த இதுவும் வாய்க்காத போன்ட்டார். சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டி யோசுவாவுக்கு உதவி செய்தவர். தெபோரா காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஏண்டு யுத்தத்துக்கு போய் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நட்சத்திரத்தையும் மழையும் அனுப்பி செய்தவர். அவங்களுக்கு மாத்திரம்தான் செய்வாரா? அந்த அம்மா நம்ப போய் தானே கல்யாணம் முடிச்சிருந்தது. அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருந்தது, பிள்ளைகளாம் இருந்திருக்கலாம், கணவர் பேர்லாம் போட்டிருக்கு. ஆனால் பாருங்க, அந்த கருத்து நமக்கு செய்வார். நம்பி வந்து உங்களை நடத்துவார். ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு யோசுவாவை நம்பினனால, தேடினால சூரியனும் சந்திரனும் அதட்டுனாலும் நின்றுதப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் சோர்ந்து போகிறோமே, தேவைகளுக்காக கலங்குதோமே. எங்களுக்கு அந்த விசுவாசத்தாரும் நாங்களும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அன்றைக்கு எகிப்தில் அந்த மக்களுக்கு செய்தது மாத்திரம் இல்லை, தேடுகிற எல்லாருக்கும் செய்வதுதான். நீ வேதத்தில் சொல்லி இருக்கிறீரே, எனக்கும் செய்வீங்க. நாங்கள் சோர்ந்து போனதை மன்னியும், அவசரப்பட்டு பேசுனதை மன்னியும், உலகத்தை நாங்கள் பார்த்து கவலைக்கு திகைச்சதை மன்னியும். ஆண்டவரே, நாங்களும் இந்த வைராக்கியமா எப்படி ஆண்டவரே, மழையும் வந்தது நட்சத்திரமும் வந்ததுன்னு அந்த அம்மா பாடுனாங்களாமே, எங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வீங்க. எங்களுக்கு வர துன்பம் கஷ்டம், எங்களுக்குரிய தேவைகள் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்க எதிர்ப்புகள் அதுகள்லாம் அதே போல மாறும்படி செய்வீங்க. ஆண்டவரே, மன்னி உயிர்ப்பியும் பலப்படுத்தும் இந்த விசுவாசத்தை தாரும். நாங்கள் விடாம உங்களுக்கு பணிவிட செய்வோம். நீங்க பக்கத்தில் தேசம்லாம் அழியுது, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த வாலிய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் அதில் போய் கெட்டு போயிடக்கூடாது, எங்கள் பேரம் பேத்தி போய் கெட்டு போயிடக்கூடாது. அங்கே நாங்களும் அனுப்ப வேண்டியது இருக்குது. உணர்வு இல்லாமல் இருந்துட்டு எங்களை நாங்களே பேசணும், எங்களுக்கு நாங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டோம். மன்னியும் ஒரு திருப்பத்தை தாரும். அல்லேலூயா. சொல்லுங்க. நீங்கள் பேசுங்க, சத்தமாக பேசுங்க. மன்னியும் நாங்களும் இந்த வெற்றி ஜெயிக்கதும் பாட எங்களோட இடைப்படும். மன்னி அந்நிய பாசம் பெற்றவங்க அந்நிய பாசையோட ஆமாண்டவரே அந்நிய பாசையோட பேசுங்க. அல்லேலூயா. பேசுங்க. ஆவியானவர் எங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு. அல்ல, ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். உங்க நுகத்தை கஷ்டங்களை முறிச்சிடும். அல்லேலூயா. பேசுங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். அல்லேலூயா. சோதரம். அன்பின் தெய்வமாய கர்த்தாவே, அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பா, நாளில் உண்மை பற்றி பேசணும்னு தகுதி இல்லாத கட்டப்பட்ட அந்த கழுதையை கொண்டு வந்துட்டீங்களே. நீங்கள் என்னோட உணர்த்தினதெல்லாம் பேசிட்டேன், ரொம்ப சாட்சி சொல்லிட்டேன். பிள்ளை இருந்தாலும் மன்னித்து ஆண்டவரை பேசுனது பிள்ளைகளுக்கு உபயோகமாக இருக்கவும், அவங்கள திடப்படுத்தி கண்ணீரா, கவலையா, கட்டுகளா, பக்கத்தில் உபத்திரவமா, கைத்தொழிலும் நஷ்டமா தேட்டோப்பா, வாரந்தோறும் வந்து சாட்சி சொல்லணுங்க, துதிக்கணும். ஆண்டவர் இன்னும் பக்கத்தில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு வரணும். ஆண்டவரே, கூட்டிகிட்டு வந்து அநேகருக்கு சொல்லவும், எங்கள் தேசத்துக்காக திறப்பின் முறையில் நிற்கவும். அருமையான மக்களை, இந்த வசனத்தை கேட்ட போது சபை மக்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, திடப்படுத்தும். கவலையை மறந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அனுபவத்தை ஆண்டவர் யோசுவா பெற்றது போல, அந்த தெபோராள் பெற்ற போல பெற்றுக்கொள்ள கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் தேவன் கேளு கொடுப்பேன் அப்படியே செய்ய போறபடி நாள் சோதரம். இதை நடத்துகிற தேவதாசரையும் மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவரை இன்னும் வல்லமே பயன்படுத்தி ஆண்டவரே, இந்த சபைக்கு ஒரு சாட்சியை உருவாக்கி வருகைக்கு ஆயத்தமான மனவாட்டி சபையை மாற்ற அவங்களோட இடைப்படும் பேசும் தேற்றும் ஆசீர்வதி. நீ செய்ய போகிற காய் சோதரம் நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நீ சொன்னது சொல்லிட்டேன். ஆண்டவர் தாமே அப்படியே எங்களை நடத்த போகிறபடி நான் சோதரம் தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதமங்களும்ப நீ அங்கிருப்பாயோ சலென் மனமே, நான் அங்கிருப்பேனே என்னேசுவோடே. இந்த பாட்டு ஒரு பழைய பாடல். பாட்டியை பார்க்கும்போது பரவாயில்ல, ஆச்சரியப்பட்டேன். 1 மணி நேரம் நின்று பிரசங்கிக்கிறீங்க சாதாரண விஷயம். அவங்க உட்கார்ந்து பார்க்கறது ஈஸி, நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வயசுலையும் அவ்வளவு வைராக்கியமாய் அவர்களை கருத்தை பயன்படுத்த முடியும்னா உங்களையும் பயன்படுத்த முடியும்.
ஆனா நீங்க சோம்பேறியா இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. சோம்பேறியா இருக்கிறவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பயன்படுத்தவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. தெய்வ சமூகத்துல தெய்வ சமூகத்துக்கு எப்படி வருகிறோம்? அவங்களாம் கிராம கிராமமா இந்த வயசுலையும் நடக்கிறாங்களா? நம்ம முழங்கால படிக்கிறாங்க. யோசிங்க, நம்மலாம் எப்படி இருக்கிறோங்கிறத யோசிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை எழுப்பும். ஆமென். அற்புதம் நடக்குமா? எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே அதிசயங்களை, அன்றைக்கு நடந்தது போலவே இன்றைக்கும் அதிசயங்களை. இன்னைக்கும் மழை நிற்கும், இன்னைக்கும் சூரியன் நிற்கும். விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். நாம இந்த பாடல் ஒரு பழைய பாட்டு. எத்தனை பேர் விசுவாசி? அங்க இருப்பேன். ஒரு ஆமென் அல்லமா? 1 2 3. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதமங்களும்ப பரமானந்த கீதமங்க. கைத்தறி பாடலாமா? நான் அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோசலென் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னோம் முற்பிதாக்கருள் போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய் கூடிட நான் அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோசலென் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைதனை சகித்தவரும் ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜோலிக்க நீ அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோனி அங்கிருப்பாயோசலென். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நான் அங்கிருப்பேனே நான் நல்ல கைத்தட்டி நம்பிக்கையோட என் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பே. ஆமென். அவன் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதமங்களும்ப நீ அங்கிருப்பாயோ. எல்லாரும் ஆசையா அங்கிருப்பாயோசலென் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசு. எல்லாரும் சொன்னா அங்கிருப்பேன் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே. அவரோட இருப்பேன், அவரோட அவரோட என்றென்றுமா எப்பொழுதும் நான் நிலைத்திருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரி. விசுவாசத்தோடு பாடுங்க. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரி. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடை. அரராத் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து
ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரி அவன் எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த சரணம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடணும். ஒவ்வொரு நாள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. அவரோட நம்ம நித்தியமாய் நிலைத்திருக்க போகிற அந்த நாள் தான். நாம் அந்த ஓட்டத்துக்காக தான் நம்ம இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம வாழுகிறது எல்லாமே டெம்பரரி, தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, தற்காலிகமான எல்லா காரியங்களும். நிலையானது தேவன். ஆமென் சொல்லுவோமா? அந்த சரண தரர் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாடலாமா? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து அப்படி எழுப்பி நிற்போமா? வாடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரி. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. பாதி பேர் விசுவாசத்தோட கேட்பீங்க, பாதி பேர் ஏதோ வந்தோம் போனோன்னு கேட்பீங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு முடியட்டுமே. ஒரு 83 வயதுல ஒரு பாட்டி எடுத்து ஆண்டவர் அவங்கள ரட்சித்து ஒரு சாட்சியா நிறுத்தி எத்தனை இழப்புகள் கஷ்டங்கள் வந்த போதும் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு 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 தாயாரா அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை சும்மா அழைக்கல, சும்மா தெரிந்து கொள்ளல, சும்மா அந்த சத்தத்தை கேட்க வைக்கல. ஒரு பெரிய திட்டத்தை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே உடைய சித்தத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாத. அவர் வருகையில கைவிடப்பட்டு போயிருவோம். அவர் வருகை சமீபம், மிக சமீபம். வாசல் அருகே நின்று தட்டுகிறேன். ஒருவன் எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ
நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இதோ வாசற் படியிலிருந்து தட்டுகிற. நாளைக்கு பார்த்துக்கிடலாம், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆராதனையா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கைவிடப்பட்டு போயிடாது. இந்த வார்த்தை உன் இருதயத்தில் தொனிக்கட்டும். இதோ மணவாளன் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர், அந்த வாழ்க்கை உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிற. சின்ன பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம லைஃப்ல பார்க்கிறேன், வஞ்சிக்கப்பட்டு போன மாதிரி இருக்கு. மொபைல் போன்ல அடிமையாக்கப்பட்ட மாதிரி இருக்கு. நீங்களா யோசிக்கணும். ஏசப்பாவை தேடுறீங்களா? மொபைல் போன்ல நீ அடிமையா இருக்கிறியா? ஏசப்பா உன்னை தொடட்டும். எத்தனை பேர் மொபைலை நீ பார்க்க மாட்டீங்க? நான் அடுத்த வாரம் கேட்பேன், இந்த வாரம் நான் மொபைல் போன் என்னை தொட மாட்டேன், நான் ஏசப்பாவிட்ட மட்டும்தான், ஏசப்பாட்ட மட்டும் தான் ஜெபம் பண்ண போறேன். மொபைல் எனக்கு ஒரு பாடலை கேட்கணும்னு நினைச்சா அம்மாட்ட சொல்லி அவங்க போட வச்சு தான் மொபைல் போனை. என்னைக்கு நம்ம இந்த வயசுல நம்ம சின்ன மொபைல் போனை பார்த்து வளர்ந்தோமா? இல்ல. பிசாசானவன் இந்த வயதிலே பிசாசானவன் வஞ்சித்துட்டான் பிள்ளைகளை. அதற்கு நம்மளும் இடம் கொடுத்துருக்கிறோம். நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மொபைல் போனை பார்க்க மாட்டேன், நான் ஏசப்பா நாடகம் தான் பார்க்கிறேன், நான் ஏசப்பா பாடல் தான் பார்க்கிறேன். அப்படியே இன்னைக்கு அதுலயும் ஒரு வஞ்சனை தான். ஏன்னா முதல்ல ஏசப்பா நாடகம் தான் வரும், ஏசப்பா பாடல் தான் வருது, அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் ஏசப்பாட்ட சொல்லு, ஏதோ மனசுல தோணுச்சு எனக்கு இன்னைக்கு, இந்த வயசுல ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லு. நான் இனி மொபைல் போனை பார்க்க மாட்டேன், அப்பா அம்மாட்ட சண்டை போட மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அப்பதான் ஏசப்போட வருகையில நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். உன் கூட இருக்கிற, உன் கூட படிக்கிற ஒரு ஏசப்பாவை அறியாதவன் கூட பரலோகத்துக்கு வந்துருவான். நீ ஏமாந்து போவ. கண்ணை மூடி ஏசப்பா என்ன மன்னிங்க. இந்த ஆராதனையில இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நம்ம கைகள் நீட்டி ஜெபம் பண்ணுவோம். ஒரு தொடுதல் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மொபைல் போன்ல இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும். மொபைல் போன்ல இருந்து என் பிள்ளைகளை விடுவீங்க. ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள், பேரண்ட் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். சில பிள்ளை, ஏசப்பா என்ன மன்னிங்க, நான் மொபைல் போனுக்கு நீ அடிமையா இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க. கொஞ்ச நேரம் கூட பார்க்காம என்னால இருக்க முடியலன்னா, எப்ப எடுத்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு என்ன மன்னிங்க ஏசப்பா. கவனத்தோட கண்ணை மூடி ஏசப்பா உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாற நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. ஏசப்பான்னு ஜெபம் பண்ணு, ஏசப்பான்னு ஜெபம் பண்ணு. சத்தமா வாயை திறந்து, வாய்க்குள்ள முணங்க கூட. எல்லாம் வாயை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி, என்ன மன்னிங்க ஏசு சுவாமி, என்ன மன்னிங்க ஏசு சுவாமி, என்ன மன்னிங்க ஏசு சுவாமி. இனி உம்மை மட்டும்தான், உமக்காக மட்டுமே நான் வாழ இந்த வயதில் நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லு. எல்லாம் வாயை திறந்து, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடட்டும், உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். அவருக்காக நான் ஏசப்பா உமக்காக நான் ஏதாவது செய்யணும். நான் உம்மை பாட விரும்புறேன், உம்மை துதிக்க விரும்புறேன், உமக்கு சாட்சியா இருக்க விரும்புறேன். எங்களை எழுப்புங்க. கேளு. வாயை திறந்து கேளு. என் கூட படிக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பதாக நான் உமக்கு சாட்சியா இருக்கணும். அவங்களுக்கு உம்மை பத்தி சொல்லணும், நீர் யார் என்பதை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணு, பேரண்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை தொட்டு எழுப்புங்க, உமக்கு சாட்சியா எங்க பிள்ளைகளை எழுப்புங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக
கஷ்டப்பாடு சகிப்பதினான் எந்தன் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பா? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பா? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. அந்த சரணத்தை பாட பாட ஒரு தேவ தொடுதலை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து, ஆண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி தான். யாருமே தகுதி இல்லாத இவன் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா, எந்த தகுதியும் இல்லாத என்னதான் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி நிப்பாட்டி இருக்கிறார். ஒன்னே கண்டுபிடிச்சுக்கிட்டேன், ஒரே ஒரு வாழ்க்கை, அது அவருக்காக மாத்திரம் வாழ்ந்துட்டு போயிடணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை தான், எப்போ முடியுதுன்னு தெரியாது. வாழ்க்கை எல்லாரும் எத்தனை பாட்டி 82 வயசு வரை வாழ்றானா எல்லாரும் அப்படி வாழ்வாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு வர்றம் வந்தாலும், இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வந்தால், என் மரணமே என்னை சந்தித்தாலும் என் ஓட்டம் ஜெயமாய் ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு நேரம் கரங்களை உயர்த்தி, எனக்காக கிடையாது, இது உங்களுக்காக 2 கரங்களை உயர்த்தி, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரி. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், ஆமென் ஆமென், சுதந்தரி. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. அப்பா, உங்க சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தருகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு உம்முடைய வருகைக்காக உம்மை சந்திக்கும்படியாக நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஏனோ தானோ வேண்டி ஏதோ ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு போகக்கூடாது. உமக்கு சாட்சியா இவர்களை எழுப்பும். ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருத்தரும் உங்க வருகையில கைவிடப்பட்டுறக்கூடாது. சுவாமி, இன்னைக்கு உம்முடைய தொடுதல் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ROI Power Ministry